இன்றைக்கு நான் உங்களுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றால், அந்த ஆரோனினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதே, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் அதற்குள்ளே ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கும் ரகசியங்களை வெளியே கொண்டு வந்து காட்டப் போகிறேன். அந்த ஆசீர்வாதம் ஒரு தீர்க்க தரிசனம் என்பதனை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன அழகான ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்று காட்டப் போகிறேன். இன்று நான் சகோதரிக்கு சொன்னேன், சிஸ்டர் ரீட்டா அம்மாவுக்கு நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை நான் கற்றுக் கொடுப்பதென்றால் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மணி நேரப்படி தொடர்ந்து 3 மாதங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கின்றன. இந்த 2 மணி நேரத்திலே அதுலேயும் 10 நிமிஷத்தை முன்னிக்கிட்டேன் பாருங்க. என்னத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேனோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் தயவு செய்து பாஸ்டர் சொன்ன விதத்தில் நீங்கள் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், டிவியிலே பார்க்கிறவர்கள் நன்றாக உற்று பாருங்கள், ஆனாலும் எழுதிக் கொள்ளுங்கள். அப்போதான் நீங்கள் இதை ஒழுங்காய் கற்றுக்கொள்வீர்கள். அடுத்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால், என்னுடைய செய்தியை கேட்கின்ற அநேகர் எபிரேய மொழி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அது எனக்கு ஒரு நன்மை என்னவென்றால், இந்த எபிரேய மொழி தெரியாதவர்களோடு போராடுவதை விட தெரிந்தவர்களோடு போராடும் போது போராட்டம் லேசாய் அமையும். நீங்களே பாருங்களேன், அப்படித்தானே ஆமாம்பாங்க. தெரியாதவங்க கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தமிழில் இல்லாததா எபிரேய மொழியில் இருக்க போதுன்னா நான் என்ன பண்ணுறது? ஆகவே எபிரேய மொழி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி தெரிந்தவர்கள் யாராவது நிகழ்ச்சி லைவில் போகுதா, லைவில் யாராவது பார்க்குறீங்களா இருந்தால் உங்களுடைய எபிரேய மொழி பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 6வது அதிகாரத்திலே 22வது வசனத்தில் இருந்து 27வது வசனம் வரைக்கும் முதலில் வாசிக்க போகிறோம். ஒன்றும் போட்டுறாதீங்க, நான் சொல்லும்போது தான் நீங்கள் போடணும். ஓகே ஓகே. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். யாராவது வாசிங்க ப்ளீஸ். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறவர், அப்படித்தானே? அவரிடத்துல போய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சும்மாவே ஆசீர்வதிக்கிறவர். நம்மை அவர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? நம்மையே, அதாவது புறஜாதியாராகிய நம்மையே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கின்றார் என்றால், அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன? ஆனால் என்ன சொல்லுகிறார்? 27வது வசனத்தை மறுபடி வாசியுங்கள். 27வது வசனத்தை. இவ்விதமாய் அவர்கள் இவ்விதமாய், எவ்விதமாய் 24, 25, 26ஆம் வசனங்களிலே சொல்லி இருக்கின்ற விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்ற தெய்வமே. ஆண்டவர் சொல்றார், சும்மாவே ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆசீர்வாதத்தை ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் இஸ்ரவேல் புத்திரரின் மேல் மொழியும் பொழுது, அப்பொழுது நான் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன், நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஆசீர்வாதத்தை மொழியும் பொழுது என்னால் இன்னும் 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 இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. அப்படியானால் இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரையே தூண்டுகிற, ஆண்டவரையே உந்துவிக்கிற, ஆண்டவரையே இன்னும் ஆசீர்வதிக்க பண்ணுகிற ஒரு வல்லமையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. அடுத்தது, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வேதத்தில் உண்டு. நீங்கள் ஆதி ஆகமத்தை பார்த்தால், இப்போ இது என்ன ஆகமம்? அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே நீங்கள் யாக்கோபை பார்த்தால், ஆதி ஆகமத்திலே அவர் தன்னுடைய மகன்மாரை எல்லாம் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ பேரை ஆசீர்வதிக்கின்றது இருக்கிறது. அதற்கு பின்னரும், என்னாகமத்துக்கு பிறகும், தந்தை பிள்ளையை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், கணவன் மனைவியை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம்,
மூத்தவர்கள் இளையவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதம் என்று ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே தனது வாயால் சொல்லி மோசேயை கைப்பட எழுத வைத்து ஆசீர்வதிக்க சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரே ஆசீர்வாதம் என்றால் அது இந்த ஆசீர்வாதம் தான். புரியுதா உங்களுக்கு? ஆகவே இந்த ஆசீர்வாதத்திலே ஏதோ மர்மம் இருக்க வேண்டும், ரகசியம் இருக்க வேண்டும், அந்தரங்கம் இருக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும், மறை பொருள் இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொன்றையும் பார்ப்போமா? சரி, அந்த ஆசீர்வாதத்தை ஒரு விசை இப்பொழுது நாம் மறுபடி வாசிப்போம். 24ஆம் வசனம், 24வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இதுதான் அந்த வசனம். ஓகே, 25வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். இதுதான் அந்த 25வது வசனம். 26 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பதே. ஈசா யாஹ்வே பனாவ் எலேஹா வெயேசம் லேஹா ஷலோம். எபிரேய மொழியிலே இப்படிதான் வருகிறது. எபிரேய மொழி தெரிந்தவர்களுக்கு இது தெரியும். இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். என்ற தெய்வமே, இவ்வளவு ஹீப்ரு நான் மேடையிலேருந்து ஒரு நாளும் பேசுனது இல்லைப்பா. ஆனால் அதில் ஒரு மெஜஸ்டிக், ஒரு தேஜஸ், ஒரு மாட்சியம் இருக்கா இல்லையா? கடைசியில் இதை நான் ஆசீர்வாதமாக உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஒரு பிரசன்னம் வரும், எப்படி ஒரு நடுங்க உங்களால் தாங்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ சும்மா தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, சரி. இப்போ அன்பானவர்களே, ஸ்க்ரீனில் வந்துருச்சு. இப்போது நான் உங்களுக்கு எபிரேய மொழியிலேயும் தமிழ் மொழியிலேயும் இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டப் போகிறேன். போடுங்கம்மா. 24ஆம் 25ஆம் 26ஆம் வசனங்களை ஸ்க்ரீனில் போடுங்க. போட்டாச்சா? நான் அங்கே பார்த்துக்கிறேன். எனக்கு அங்கேயும் போட முடியுமா? அங்கே வருமா? இது வராதா? ஓகே, சரி. இதை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இதோ இந்த கிரீன், இது தெரியுதா? ஓகே. எபிரேய மொழி வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்துக்கு போகும். தமிழ் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்துக்கு போகும். அது எல்லாருக்கும் தெரியும். எபிரேய மொழி எப்படி போகும்? வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு போகும். எனக்கு இதை டைப் பண்ணுற தம்பி முதல்ல இருந்தார். அவர் இருக்கிறாரா? அவர் கேட்டார், இது மற்ற பக்கத்தில் இருந்து வருதா அப்படின்னு. அவர் ராங் சைடுன்னு சொல்லலை, ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தானே கேட்டீங்க நீங்கள். உண்மையாக அன்பானவர்களே, எபிரேய மொழி ராங் சைடு கிடையாது. அது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு வருகிறது. நம்ம எல்லாம் தான் ராங் சைடு போயிருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆனால் பிறந்ததிலிருந்து இடது பக்கம் இருந்து வலது பக்கத்துக்கு வாசித்து வாசித்து பழகிய நமக்கு வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு வாசிப்பது ராங் சைடு மாதிரி தெரியும். எனக்கு தான் அந்த மஞ்சள் கண்ணாடி போட்டவனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சள் கலராக தெரியும், மஞ்சக்காமால வந்தவனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சள் மாதிரி தெரியும். ஆகவே ராங்காக போனது எபிரேய மொழி அல்ல, ஏனைய பல மொழிகள். அந்த வகையில் உண்மையாய் வலதிலிருந்து இடது பக்கத்துக்கு வருவது தான் சரி. அப்போ எபிரேய மொழி இதோ பாருங்க இருக்கிறது. அதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஓகே, 25வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். 27வது வசனம். ஈசா யாஹ்வே பனாவ் எலேஹா வெயேசம் லஹா ஷலோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஓகே, இதிலே அன்பானவர்களே, நீங்கள் பார்த்தால் முதல் வசனத்தை பாருங்கள். 1, 2, 3 சொற்கள் இருக்கின்றன. இரண்டாவது வசனத்தை பாருங்கள், 5 சொற்கள் இருக்கின்றன. 1, 2, 3, 4, 5. மூன்றாவதை பாருங்கள், 26ஆம் வசனத்தை 7 சொற்கள் இருக்கின்றன. 1, 2, 3, 4, 5, 6, 7.
நான் முதலாவது உங்களுக்கு பிப்ளிக்கல் நியூமராலஜி சொல்லிக் கொடுக்க போறேன். அந்த நம்பர்ஸ் போடுங்கண்ணே, அந்த முதல்ல நான் டைப் பண்ணி கொடுத்தது. வேதத்திலே நான் அடிக்கடி உங்களுக்கு வேறு பிரசங்கங்களிலே நான் சொல்லி இருக்கிறேன். வேதத்திலே 1, 2, 3 என்பது அர்த்தங்களோடு வருவன என்று, அப்படிதானே? அப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே பேசின செய்திகளிலே இருந்து ஞாபகம் வந்தால் பரவாயில்லை, இல்லாவிட்டால் கூட இதோ பாருங்கள், இங்கே எழுதி போட்டிருக்கிறோம் பாருங்கள். 1 தேவனை குறிக்கும், 2 பிரிவை குறிக்கும், 3 உயிர்த்தெழுதலை குறிக்கும், 4 மேசியாவை குறிக்கும். நமக்கு மேசியா இயேசு என்றபடியினால் 4 எதை குறிக்கும்? இயேசுவை குறிக்கும். 5 தேவனுடைய வல்லமையை குறிக்கும், 6 மனிதனை குறிக்கும், 7 சம்பூரணத்தை குறிக்கும். இதிலே நான் ஆதியாகமம் 1:1 கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த 1, 2, 3 இவற்றை பற்றியெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். யூடியூபிலே நீங்கள் விருப்பமானால் போய் பார்த்து கொடுங்கள். இப்போ எனக்கு அதை சொல்லுவதற்கு நேரம் கிடையாது. ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எப்படி தேவன் இந்த இலக்கங்களை அவர் ரகசியமான ஒரு மொழியாய் தனது ராஜாக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் மறைக்கிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, அவற்றை ஆராய்வது ராஜாக்களுக்கு மகிமை. அப்போ ஆண்டவர் மறைத்து வைத்திருப்பது ஒளித்து வைப்பதற்காக அல்ல, அவருடைய ராஜாக்கள் ஆராய்ந்து அவற்றை கண்டுபிடிப்பதற்காக. முதலாவது நாளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். பைபிள் சொல்லுதா இல்லையா? தேவன் ஒளியாயிருக்கிறார். அப்போ முதலாவது நாளிலே ஆண்டவர் என்னத்தை சிருஷ்டித்தார்? ஆதியாகமத்திலே வெளிச்சத்தை சிருஷ்டிக்கிறார். இரண்டாவது நாளிலே அவர் என்ன செய்கிறார்? அவர் பிரிவை உண்டாக்குறார். என்ன? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்து என்று வருகிறது. பிரித்து வான் ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். மூன்றாம் நாளிலே பார்த்தால் நீருக்குள்ளே புதைந்து கிடக்கும் நிலம் வெளியே வரச் செய்கிறார். ஜலத்தை எல்லாம் ஓரிடத்துக்கு வரப்பண்ணி வெட்டாந்தரை காணப்பட, ஏற்கனவே உள்ளே புதைந்து கிடக்கின்ற வெட்டாந்தரை வெளியே வர உயிர் தெழுவது போன்ற ஒரு சங்கதி அங்கு நடக்கிறது. பார்த்தீர்களா? நாலாவது நாள் தான் ஆண்டவர் சூரியனை உண்டாக்குகிறார். மல்கியா புத்தகம் 4வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவை தீர்க்க தரிசனமாக நீதியின் சூரியன் என்று காட்டுகிறார் மல்கியா. அப்போ நீதியின் சூரியன் யார்? இயேசு. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசுவானவர் சொன்ன பொழுது சோலா லைட், சூரிய வெளிச்சத்தை தான் குறிப்பிடுகிறார். அப்படித்தானே? அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தாவீது, இது யூதர்களுக்கு தெரியும். இன்றைய யூதர்களில் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் யூதர்களுக்கு தெரியணும்னு இன்றைக்கு இருக்கிற யூதர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மண்டையை போட்டு கசக்கிக்கொள்வாங்க. நான் வேத காலத்தைய யூதர்களை பற்றி பேசுகிறேன். தாவீது போன்றவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு நாள் பாருங்கள், 7ஆம் பள்ளத்தாக்கிலே அந்த கோலியாத்தை அடிப்பதற்கு தாவீது போகிறான். அப்போ தாவீதுக்கு தெரியும் அந்த எதிரியாகிய கோலியாத் எவ்வளவு மூர்க்க வெறியோடும் வேகத்தோடும் இருக்கிறான் என்று. அவன் என்ன சொல்லுகிறான்? தாவீதை பார்த்தவுடன் அவனுக்கு அவமானமாய் போய் விட்டது. சே, ஒரு சின்ன பயல் என்னிடத்தில் வருவதா? நான் என்ன நாயா? கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறாய் என்று இவனுக்கு ஆவியாத்மா சர்ரம் இடம் மாறி போய் இவனுக்கு பைத்தியமே பிடிக்குமா போல் ஆகிவிட்டது. தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த முதல் கல் போய் அவனை தாக்கி அவன் விழாவிட்டால், அந்த இடத்துல மவனேன்னு சொல்லி ஆகணும், மவனே அடுத்த கல்லை எடுத்து வச்சு சுத்துறதுக்கு முத அவன் வந்து போட்டு தள்ளிடுவான். ஆகவே 2ஆம் கல்லுக்கு அவசியமே கிடையாது. இது தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்திருந்தும் அவர் கீழே இருந்து எத்தனை கற்களை பொறுக்கி தன் பைக்குள் போட்டார்? 5. ஏன்? அடையாள ரீதியாக அவர் காட்டுகிறார், நான் தேவனுடைய வல்லமையால் வருகிறேன். அதை அவர் வாயாலும் அறிக்கையிடுகிறார். நீ யுத்தத்துக்கு வருகிறாய் ஆயுதங்களோடு, ஆனால் நான் தேவனுடைய வல்லமையால் வருகிறேன் என்று தாவீது சொன்னார். 6 என்பது மனிதனை காட்டும் என்று எல்லாருக்குமே தெரியும். கடைசி காலத்திலே 3 அந்தி கிறிஸ்துக்கள் வருவார்கள். 3 அந்தி கிறிஸ்துக்கள். எல்லாரும் ஒரு ஆள் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை.
உண்மையான எஸ்கட்டாலஜியின் படி கடைசி கால உபதேசத்தின் படி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 3 பேர் வருகிறார்கள். ஒருவன் அரசியல் அந்தி கிறிஸ்து, அவன் தான் பெரிய ஆள், அரசியல் அந்தி கிறிஸ்து. அடுத்தவன் அவனோடு கூட இயங்குகின்ற மத அந்தி கிறிஸ்து. மூன்றாவது மத அந்தி கிறிஸ்துவால் பயன்படுத்தப்படுகின்ற பொருளாதார அந்தி கிறிஸ்து, அதுதான் மிருகம், பீஸ்ட். அதனால்தான் அந்த மிருகத்தின் இலக்கத்துக்கு வேதம் தமிழிலே பார்த்தேன், தமிழிலே தவறாக இருக்கிறது. தமிழிலே என்ன சொல்லுகிறது தெரியுமா? 666 என்று சொல்லுகிறது. கிரேக்க மொழியிலே 666 என்று கிடையாது. எப்படி இருக்கிறது தெரியுமா? 666 என்று இருக்கிறது. அப்ப தமிழில் எப்படி வந்திருக்க வேண்டும்? அந்த மிருகத்தின் இலக்கமாவது 666. அப்ப நீங்க யோசிக்கலாம், எல்லாம் ஒண்ணு தானே, 3 தரம் 6 எழுதுனா 666 தானே வருது, அப்புறம் என்ன இதுல என்ன பிழைய கண்டுட்டே? 666 என்பது ஒரு இலக்கம், ஆனால் 666 என்பது 3 இலக்கங்கள். அப்ப உண்மையில் அந்த 666 எதை குறிக்கும் என்றால், அந்த அரசியல் அந்தி கிறிஸ்து அவன் ஒரு மனிதன் 6, பொருளாதார அந்தி கிறிஸ்து அவன் ஒரு மனிதன், மிருகமா இருந்தாலும் அது உண்மையான மிருகம் அல்ல, மனிதன், மிருகம் போல இருக்கக்கூடிய ஒரு மனிதன். மத அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி அவனும் ஒரு மனிதன். ஆகவே 3 மனிதர்கள் 6 6 6. இப்ப விளங்குதா? அப்ப 666 என்று அவர்கள் அர்த்த பெயர்ப்பு செய்திருக்கிறார்களே ஒழிய மொழிபெயர்த்தில்லை. மொழிபெயர்த்தால் 666 6 6 6. 7 என்பது சம்பூர்ணம் பரிபூர்ணம் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இந்த பாடத்திலே இந்த இலக்கங்களை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சில நேரம் எபிரேய மொழியிலே தமிழ் போல அல்லது வேறு மொழிகளிலே போல வேறாக இலக்கங்கள் கிடையாது, தெரியுமா? இப்போ தமிழிலே 1 2 3 4 என்று இலக்கங்கள் இருக்கின்றன. இங்கிலீஷிலே 1 2 3 4 என்று இருக்கின்றன. எபிரேய மொழியிலே அப்படி இலக்கங்கள் கிடையாது. எபிரேய மொழியிலே எபிரேய எழுத்துக்களே தான் இலக்கங்கள். எபிரேய மொழியிலே 1 என்று ஒரு தனி இலக்கம் கிடையாது. ஆலெஃப் என்ற முதலாம் எழுத்து தான் முதலாம் இலக்கமும், பெய்ட் என்ற 2ஆம் எழுத்து தான் 2 என்கின்ற இலக்கம், கிமேல் 3ஆம் எழுத்து 3ஆம் இலக்கம், டாலெட் 4வது எழுத்து 4ஆம் இலக்கம், ஹே ஹே என்பது 5ஆம் எழுத்து, அதுதான் 5ஆம் இலக்கம். அப்படியானால் ஹே என்ற எழுத்து எதை காட்ட வேண்டும்? தேவனுடைய வல்லமையை. ஆபிராம் என்கின்ற மனுஷனுக்குள்ளே ஆவ்ரா என்ற பக்கத்துக்கும் அம் என்ற பக்கத்துக்கும் இடையில் ஹேயை கொண்டு வந்த ஆண்டவர் போட்டு, அதாவது ஆபிராம் என்ற மனுஷனுக்குள் தேவனுடைய வல்லமையை இறக்கி ஆதியாகமம் 17:5 ஆண்டவர் அவனை ஆபிரகாமாக மாற்றினார். ஆகவே ஆதியாகமம் 17க்கு முன் வந்த அந்த மனுஷனை நான் அவன் இவன் என்று சொல்லுவேன். ஆனால் ஆதியாகமம் 17க்கு பிறகு வருகின்ற அந்த நபரை நான் ஒரு நாளும் அவன் என்று சொல்ல மாட்டேன். ஏன்? அவர் தேவ வல்லமையால் நிரம்பிய தேவனுடைய நண்பனாகிய விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம். புரிகிறதா? இப்போ இஸ்மவேலுக்கு அப்பாவும் அதே ஆள், ஈசாக்குக்கு அப்பாவும் அதே ஆள் என்று சொல்லுவார்கள். நான் சொல்வேன் கிடையவே கிடையாது. இஸ்மவேலின் அப்பா ஆபிராம், அவன் ஒரு பாபிலோனியன், அவன் பொய்க்காரன், அவன் பொய் சொன்னான். தன் மனைவி வந்து தங்கை என்று அவன் பல பலவீனமான காரியங்களை செய்தான். சாரால் சொல்லும் பொழுது போய் அந்த எகிப்திய பெண்ணோடு சயனி என்று இவன் மறுபேச்சு பேசாமல் சயனித்தான். அதனால் பிறந்த பிள்ளை இஸ்மவேல். இஸ்மவேலின் அப்பாவுக்கு பேர் ஆபிராம். ஆனால் ஆதியாகமம் 17 ஆண்டவர் அந்த மனுஷனை கொன்றுவிட்டு, எப்படி நானும் நீங்களும் ரட்சிப்பின் போது பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனாய் மறுபடியும் பிறந்தோமோ, அதுபோல ஒரு புதிய மனுஷனாய் ஆபிரகாமாய் அவர் பிறந்தார். ஆதியாகமம் 17 நான் பார்க்கிற ஆபிரகாமோடு நான் ஆதாமை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஒற்றுமை தெரிகிறது. என்ன தெரியுமா? ஆதாமுக்கு எத்தனை வயதில் பிள்ளை பிறந்தார் தெரியுமா? 1 வயதில். ஆமாவா இல்லையா? ஆதாமுக்கு காயின் பிறக்கும் போது, ஏவாளுக்கு காயின் பிறக்கும் போது ஆதாம் ஏவாளுக்கு எத்தனை வயசு? அது எப்படி பாஸ்டர்? அது எப்படியா? அவங்கள ஆண்டவர் குழந்தையாய் படைத்து நர்சரி எல்லாம் அனுப்பி, கிண்டர் கார்டன் அனுப்பி, இங்க என்னது எல்கேஜி யூகேஜி எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கல.
பிறந்த போதே ஐயோ இவன் தனியா இருக்கிறது நல்லது பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். புரியுதா? ஒரு வயசு ஆகிறதுக்கு முதல்ல இவருக்கு கல்யாணமும் கட்டி வச்சு ஒரு வயசு ஆகும்போது பிள்ளையும் பெத்தாச்சு. அதே போல ஆபிராம் 99 வயதாகும் பொழுது ஆண்டவர் ஆபிராமை இல்லாமல் ஆக்கிவிட்டார். ஆபிரகாம் என்ற ஒருவர் பிறக்கிறார். அப்போ ஆபிராமுக்கு 100 வயதாகும் பொழுது ஈசாக்கு பிறக்கிறார் என்றால் ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 1 வயது. அப்போ அதனால் தான் ஆண்டவர் பயம் இல்லாமல் சொல்லுகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். ஏன்னா ஷுவரா இவன் ஆபிரகாம்னு கூப்பிட்டா திரும்புறானான்னு பார்ப்பானா. ஆபிரகாம் இதோ இருக்கிறேன். அது உன்னுடைய ஒரே குமாரனை கொண்டு போய் பலியிடுங்கும் போது அவனுக்கு அது குழப்பமே இல்லை. ஒரே குமாரனா நாதா எனக்கு 2 இருக்கிறதுங்கிற கேள்வி அவருக்கு எழும்பவே இல்லை. ஏன்? அவருக்கு தெரியும் எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அவன் யார்? ஈசாக்கு. அப்போ இஸ்மவேல் அது முந்தி இருந்த ஆபிராம் 99 வயது வரை வாழ்ந்து மரித்து போன ஒரு நபர் உண்டு, அவருடைய மகன். விளங்குதா உங்களுக்கு? இப்படி இந்த தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை என்றால் ஆபிராமை ஆபிரகாம் ஆக்கியது, சாராயை சாராள் ஆக்கியது, உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்கள் ஆக்கியது, தாவீதை கோலியாத்தை ஜெயிக்க செய்தது, இன்னும் எத்தனையோ. ஆகவே 5 என்பது அங்க போயிருச்சு. அது அண்ணே நான் திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி பூதங்கள் எல்லாம் போடக்கூடாது, அதை போட்டு வைங்க நான் சொல்ற வரைக்கும். 7 என்பது பரிபூரணம். இப்போ பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தில் எங்க அது? ஹலோ, அந்த நாம் 1 2 3 4 5 வேண்டும். கவனிங்கள், வந்துருச்சு. 24ஆம் வசனத்திலே எத்தனை சொற்கள் வருகின்றன? 3. 3 எதை காட்டுகிறது? உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. உயிர்த்தெழுதல் வர முடியுமா மரணம் வராமல்? ஆகவே மரணமும் அதற்குள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம் அல்லவா? லாசரு உயிர்த்தெழுந்தான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் மரித்தபடியினால் உயிர்த்தெழுந்தான், அப்படித்தானே? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் மரித்தபடியினால் உயிர்த்தெழுந்தார். அப்போ அந்த முதலாம் பகுதி 24ஆம் வசனத்தில் வருகின்ற அந்த 3 சொற்களும் 3 என்றதன் மூலம் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் காட்ட வேண்டும் அல்லவா? அடுத்த வசனம் 25ஆம் வசனம் 5 சொற்களை கொண்டது. 5 எதை கொண்டது? தேவனுடைய வல்லமை. அப்போ அந்த 2வது விஷயத்துக்கு, 2வது ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். 3வது, அதாவது 26வது வசனத்திலே வருகின்ற ஆசீர்வாதம் 7 சொற்களை உள்ளடக்கி இருக்கிறது. அப்படியானால் அது சம்பூரணத்தை குறிக்கிறதா இருக்க வேண்டும். அப்போ அந்த 3வது ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வாதத்தின் சம்பூரண நிறைவு நமக்கு கிடைக்கிறதா இருக்க வேண்டும். அது புரிகிறதா உங்களுக்கு? அப்போ முதலாவது ஆசீர்வாதம் 3 சொற்கள், இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சம்பந்தப்படுத்திருக்கு. பிறகு இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ சும்மா ஒரு ஆரம்பம் தான். 2வது ஆசீர்வாதம் 25வது வசனம் தேவனுடைய வல்லமையோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், என்றால் 5 சொற்கள் வருகின்றன. அதே போல 3வது ஆசீர்வாதமாகிய 26வது வசனம் 7 சொற்களை உள்ளடக்கி இருக்கின்றபடினால் சம்பூரணத்தை கொண்டிருக்க வேண்டும். அப்படிதானே? சரி, இப்போ மறுபடி இப்போ நாம் அந்த திருப்பி போடுங்க, அந்த ஹீப்ரு தமிழ் 2ஐயும் போடுங்க. திரும்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் மறுபடி பார்ப்போம். இது இல்லை முதல்ல போட்டது. ஓகே, இப்போ பார்ப்போம். எழுத்துக்களை கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எழுத்து இருக்கு. ஹலோ, முதலாவது ஆசீர்வாதத்துக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? 15 எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்போ 15 என்றால் என்ன? 1 5 தேவனும் தேவ வல்லமையும். ஓகே, தேவனும்
தேவ வல்லமையும் சம்பந்தப்பட்டிருக்குது, மறந்துடாதீங்க. அப்போ முதலாவது ஆசீர்வாதம் 15 எழுத்துக்கள். ஓகே. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னை பார்த்துக்கிறங்க, 20 எழுத்துக்கள். 20 எழுத்துக்கள். 20 என்றால் என்ன? 2 10 முறை. 2 எதை காட்டுகிறது? பிரிவை காட்டுகிறது. அப்போ பிரிவு யாரை காட்டுகிறது? தேவனிடத்திலிருந்து தனது தேவத்துவத்தை வைத்துவிட்டு பரலோகத்தை விட்டு பிரிந்து பூமிக்கு வந்த இயேசு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அதாவது அன்பானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் தான் இது. அதில் பவுலடியார் சொல்லுகிறார், இயேசுவானவர், நீங்க திருப்பி எல்லாம் வாசிக்காதீங்க, நமக்கு ரொம்ப நேரம் இல்லை. இயேசுவானவர் தேவத்துவத்தை விட்டு விட்டு அவர் பரலோகத்தை விட்டு பிரிந்து இங்கு வந்தார். அப்ப அவருக்கு அன்றிலிருந்து 2 தன்மைகள், ஒன்று தேவத்தன்மை, மற்றது மனுஷத்தன்மை. அது தான் 2 தர 10 20. புரிகிறதா? மூன்றாவது 26வது வசனத்தின் ஆசீர்வாதத்தில் இருக்கின்ற எபிரேய எழுத்துக்களை எண்ணி பாருங்கள். 25 எழுத்துக்கள் இருக்கும். 25 என்ன? 2 5 மேல வந்து 1 5. 1 தேவன், 5 தேவ வல்லமை. இப்போ இங்கே 2 என்பது பிரிந்து வந்த அந்த மனுஷனாய் வந்த இயேசு. 5 என்பது வல்லமை. அப்போ மனுஷனாய் இயேசு பிரிந்து வந்தபடியினால் வந்த வல்லமை. அந்த 2 5 சேர்ந்தால் 7 சம்பூர்ணம். இப்ப நீங்க யோசிக்க கூடாது, வேணாடா கணக்கு விடுறானோ. சின்ன காலத்துல இருந்து எனக்கு பிடிக்காத ஒண்ணுதான் அந்த கணக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு கணக்கு ஓடாது, உண்மையாவே ஓடாது. ஓகே. ஆனால் ஆண்டவர் வேதத்திலே இந்த இலக்கங்களை வைத்திருக்கிறபடியினால் இதற்குள்ளே ஏதாவது ஒரு ரகசியத்தை நாம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இப்போ ஒரு தடவை எல்லாரும் தமிழ்ல இதை வாசிங்க பார்க்கலாம். ஓகே, மேலிருந்து வாசிங்க. 1 2 3. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். வாவ், பிரைஸ் காட். இப்போ எபிரேய மொழிக்கு போகலாமா? அண்ணே அடுத்த ஸ்லைடு போடுங்க. இப்போ எங்க ரைட், இந்த எபிரேய மொழியிலே இந்த ஒவ்வொன்றுக்கும் எப்படி அமைந்திருக்கிறது என்று நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் உச்சரிக்க ட்ரை பண்ணுவோம். பரவாயில்ல, இது எபிரேய கிளாஸ் கிடையாது, உங்களால் சரியாக உச்சரிக்க முடியாது. ஆனால் ப்ளீஸ் தயவு செய்து இந்த பிரசங்க வேளையின் போது நீங்கள் உச்சரிக்கிறதோட நிறுத்திக்கிறணும். அப்புறம் வெளியே போயிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஓகே, அப்புறம் யூடியூப்பில் போயிட்டு இதை யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா இது தேவனுடைய மொழி. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தமிழுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் நமக்கு போதும். தமிழ் போதுங்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சந்தோஷம். போதாதுங்கிறவங்க, ஹீப்ரு வேணுங்கிறவங்க என்ன செய்ய? ஓகே, சரி, நான் கொஞ்சம் விலகி உங்களுக்கு இதை காட்ட போகிறேன். இப்போ இந்த வசனம், இந்த 3 வசனங்களையும் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் வசனம் எப்படி தொடங்குகிறது என்றால் இவ்வேஹேகா. சொல்லுங்க, இவ்வேஹேகா. எல்லாம் தொண்டையிலிருந்து வரணும். இவ்வேஹேகா என்றால் என்ன அர்த்தம்? உன்னை ஆசீர்வதிக்கட்டும். எப்படி தொடங்குகிறது? உன்னை ஆசீர்வதிக்கட்டும், அப்படித்தான் தொடங்குகிறது. இப்போ தமிழிலே மொழி மாற்றம் செய்யும் பொழுது நாம் இலக்கணம் கவனிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அப்படி என்று வர வேண்டும், அதிலே தப்பு கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், எப்படி எபிரேய மொழியிலே வருகிறது என்று உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போ முதல்ல எப்படி தொடங்குகிறது? அதாவது உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இது வந்து பெஹாக்கா என்கின்ற சொல்லிலிருந்து வருகிறது. பெஹாக்கா என்றால் என்ன தெரியுமா? பெஹாக்கா என்றால்
சகல ஆசீர்வாதமும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்துமத்துக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த பெஹாக்கா என்கின்ற ஆசீர்வாதம் இருக்கின்றவனுக்கு துக்கமே இருக்காது, அவன் சந்தோஷமா இருப்பான். இப்படி சந்தோஷமா இருக்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவது தேவ பலனாய் இருக்கிறது. அது எப்படி வருது அந்த வசனம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அது இந்த 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 ஆசீர்வாதத்தை குறிக்கும். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் முகத்தை இழுத்து வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். என்னங்கதா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உள்ளே வாங்கும் போது எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமா இருக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏன் இப்படி இருக்கிறீங்க? நிலைமை எனக்கு மட்டும் தானே தெரியும். இவங்களுக்கு இந்த பேக ஆசீர்வாதமே கிடையாது. ஆண்டவர் மேல் குற்றம் கிடையாது, இவங்கள தான் ஏதோ பிரச்சனை. அந்த பிரசங்கம் இன்றைக்கு வேண்டாம். அப்போ அடுத்தது என்ன? யாஹ்வே. சொல்லுங்க, யாஹ்வே. வாவ், இந்த யாஹ்வே என்ற சொல்லை பற்றியே எனக்கு பிரசங்கம் பண்ண ஆசை. அதுல 4 எழுத்து வருகிறது, 2 தடவை ஹே வருகிறது. பாருங்க, ஹே பாருங்க, ஹே 2 தடவை வருது. ஹே என்றால் என்ன? தேவனுடைய வல்லமை. சொல்லுங்க, அந்த அந்த 2 வல்லமைக்கு முதல் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஹேக்கு முதல் என்ன வந்திருக்குது? யோத். யோத் என்பது என்ன தெரியுமா? இயேசுவை குறிக்கும். இயேசு, யெஷுவா. யெஷுவா என்று எழுதும் பொழுது இந்த யோத்திலே தான் தொடங்க வேண்டும். அப்போ இந்த யோத் என்ற அந்த எழுத்து இயேசுவை குறிக்கும். ஒருமுறை நான் ஒரு பிரசங்கம் செய்த பொழுது, அதுவும் யூடியூப்ல இருக்குது, எபிரேய மொழியில் இருக்கிற 22 எழுத்துக்களிலும் இந்த யோத் இருக்கிறது என்று நான் நிரூபித்தேன். யாராவது பார்த்தவங்க இருக்கிறீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. வாவ், பாத்தீங்களா? பாத்தீங்களா? அதாவது எபிரேய மொழியின் 22 எழுத்துக்களிலும் இயேசுவானவர் இருக்கிறார். தனியாக அவர் உட்கார்ந்திருக்கின்ற எழுத்து எது தெரியுமா? அந்த யோத். அதுதான் 10வது இலக்கம். சரி, அதுக்கெல்லாம் வேணாம். அப்போ இது இயேசு வல்லமை, ஹேனா வல்லமை. அடுத்தது என்ன எழுத்து? அலெஃப், பெட், கிமல், டாலன், ஹே, வாவ். வாவ் என்பது 6வது எழுத்து. 6 எதை குறிக்கும்? மனுஷன் வல்லமை. சோ தேவனாகிய இயேசுவின் வல்லமை, மனிதனாகிய இயேசுவின் வல்லமை. தேவனாகிய இயேசுவின் வல்லமையும் மனிதனாகிய இயேசுவின் வல்லமையும் இணைந்து காணப்படும் பெயர் தான் யாஹ்வே. அப்போ யாஹ்வே என்ற பெயரை ஒத்த ஒரு நாமம் இருக்க முடியுமா? முடியாது. என்னத்தையோ தின்னுட்டு அது இങ്ങനെ இருக்கிற மாதிரி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் கேட்கும் போது உங்களோட ஆவி ஆத்மா சர்றன்னு புத்துணர்ச்சி பெறணும். பெறுதா? என்ற தெய்வம். அல்லது நீங்க ஷாக்கா இருக்கிறீங்களா? வாவ், விளங்குதா? அப்போ பாருங்கள், தேவனாகிய இயேசு, மனிதனாகிய இயேசு, இந்த 2ம் சேர்ந்தால் ஒன்னு சொல்லவா? சாத்தானை பரலோகத்திலிருந்து தள்ளினவர் தேவனாகிய இயேசு. ஆனால் சாத்தானை காலுக்கு கீழே போட்டு மிதித்து தோற்கடித்தவர் மனிதனாகிய இயேசு. விளங்குதா? ஆகவே தேவனாகிய இயேசுவும் மனிதனாகிய இயேசுவும் இணைந்தே பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டார்கள் என்றால் பாருங்களே, யாஹ்வே. அதனால் யூதர்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. ஆனா இந்த இந்த யாஹ்வேல ஏதோ இருக்குன்னு தெரியும். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த யாஹ்வே காணும்பொழுது யாஹ்வேன்னு சொல்ல மாட்டார்கள், அடோனாய் என்று சொல்வார்கள். இப்போ இந்த யூதர் அபிமானம் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் கேட்க வேண்டும், அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அடோனாய் அடோனாய் என்று தான் சொல்லுவார்கள், யாஹ்வே சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்போ 2வது யாஹ்வே என்று வருகிறது. அடுத்தது யாஹ்வே என்றால் கர்த்தர், காக்க கடவர். சொல்லுங்க, வெயிஷ். வே என்றால் அல்லது வா, வா என்றால் அண்ட். இங்கிலீஷ்ல அண்ட்னு வருமே. எனக்கு தெரியும் இந்தியாவில் தமிழ்லையும் அண்ட் இருக்கு. இப்ப ஆமா, தமிழாக்கள் பேசும்போது நான் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அடுத்த போட்டியாளரை அழைக்கிறோம். தமிழ்ல அண்ட் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீலங்கா தமிழ்ல அண்ட் கிடையாது.
அது சொல்லுக்கு கடைசியில் உம்முன்னு போட்டோம்னா அதுதான் நமக்கு அண்டு. அம்மா வும், அப்பா வும். இப்பொழுது நாங்கள் மேடைக்கு அம்மாவை அழைக்கிறோம் அண்ட் அப்பாவையும் அழைக்கிறோம். இங்க இந்தியாவில் அந்த அண்ட் தான் வா. அப்ப இந்த இடத்துல இஷ்மஹகா என்றால் உன்னை காக்க கடவர். இந்த காக்க கடவர் என்பது எப்படி தெரியுமா இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது தெரியுமா? கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல. இப்படி இந்த காப்பாற்றுவது என்பது போஷித்து காப்பாற்றுவதையும் குறிக்கும், எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றுவதையும் குறிக்கும். ஆபத்துக்கள், விபத்துக்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், ரோகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றுவதை குறிக்கும். ஓகே, இப்போ நான் அங்கே வரேன். கவனிங்க, கர்த்தர், இதில் வருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறார்? இங்க பாருங்க, நான் கர்த்தரை போல நடிக்க கூட தகுதியானவன் கிடையாது, ஆகவே நான் நடிக்கல, நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். கர்த்தர் இப்படி இருக்கிறார். அங்க இடது பக்கத்தில் என்ன இருக்குது? வலது பக்கத்தில் என்ன இருக்குது? கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? இடது பக்கத்தால், இடது கையால் ஆசீர்வதிக்கிறவராகவும் வலது கையால் நம்மை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென். ஓகே, 15 எழுத்துக்கள் என்று சொன்னேன். 15 எதை குறிக்கிறது? 1 5. 1 எதை குறிக்கிறது? தேவன். அப்படியானால் தேவன் யார்? நமது திருத்துவத்திலே தேவன் யார்? பிதா. அப்போ அன்பானவர்களே, இந்த முதலாவது பகுதியில் வருகிற கர்த்தர் பிதாவாகிய கர்த்தர். வாவ்! மேல வரவர் யார்? பிதாவாகிய கர்த்தர். அப்போ ஆரோன் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மொழியும் பொழுது ஆண்டவர் மறைமுகமாக அவர்களுக்கு என்ன தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார் தெரியுமா? நான் திருத்துவ தேவனாய் இருக்கிறேன், நான் திருத்துவ தேவனாய் இருக்கிறேன். அதிலே பிதாவாகிய நான் என் இடது கையால் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறேன், வலது கையால் உங்களுக்கான பாதுகாப்பையும் கொடுக்கிறேன். இது யாருக்கான ஆசீர்வாதம்? இஸ்ரவேலர்களுக்கான ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகி விட்டோமா இல்லையா? ஆமென். அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இல்லையா? அப்போ நமது தேவன், பிதாவாகிய தேவன், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இறங்கி வருவது கிடையாது, பிதாவாகிய தேவன் கீழே வருவது கிடையாது. பிதாவாகிய தேவன் என்னை வந்து சந்தித்தார், பிதாவாகிய தேவன் எனக்கு சொப்பனத்திலே காட்சி கொடுத்தார், பிதாவை நான் கண்டேன் என்று சொல்லுவதெல்லாம் புல்டா போண்டா கஞ்சா கப்சா அல்லது அறியாமை. ஒன்னு தெரிஞ்சே ஏமாத்துறான், இல்ல தெரியாம சொல்றான் அல்லது சொல்றா. ஓகேயா? இல்லங்க, சாரி, பிதா வரமாட்டார். இல்ல நான் போனேன், நீங்களும் பிதா இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. மனுஷகுமாரத்தை வேறு யாரும் பிதாவின் இடத்துல ஏறினவன் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆனால் ஏற போகிறோம். எப்பொழுது? சபையை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் போவாரே, அப்போ முதல் தடவையாய் பிதாவை நாம் காண்போம். பிதாவை பார்க்க முடியுமா? நான் நினைக்கிறேன் பார்க்க முடியும். எப்போ? இப்போ அல்ல, இப்போ பார்த்தா பொசங்கி தொலைச்சிருவோம். அதனால் தான் நம்முடைய சரீரங்களை மறுரூப சரீரமாய் மாற்றி பரலோகத்திலே பிதாவை பார்க்க செய்வார். இந்த தேவ தூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் படைக்கப்பட்டது எப்போ தெரியுமா? பெஹிஷீட்டிலே. அதாவது அப்போ ஆதியிலே. பெஹிஷீட் என்றால் என்ன தெரியுமா? ஆதியிலே அங்கே, அதுக்கும் அங்கால, அதுக்கும் அங்கால, அதுக்கும் அங்கால என்ற தெய்வமே, அது வந்து போய்கிட்டே இருக்கும். அங்கே ஆண்டவர் ஹஷமாயம் உண்டாக்கினாரே வானங்களை, அப்போ தேவ தூதர்களை உண்டாக்கினார். அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் எதிர்காலமும் சதாகாலமாக இந்த தேவ தூதர்களை என்ன தெரியுமா செய்ய போகிறார்கள்? பிதாவை பார்க்கும்போது கதோஷ், ஓ கதோஷ், கதோஷ் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க போறாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு மகத்துவமானவர் பிதா, அவ்வளவு மகத்துவமானவர் இயேசு, அவ்வளவு மகத்துவமானவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம வாசிக்கும் பொழுது அப்பொழுது தேவ தூதர்கள் எல்லாரும் பரிசுத்தர் 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 என்றார்கள்.
யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு பரலோகம் எனக்கு நான் வேணாம் சாமி. நான் பரலோகம் போகும்போது ஒரு பெரிய தேவதூத கூட்டம், பரிசுத்தர் 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 1 2 3, பரிசுத்தர் 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 1 2 3, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதை விட மெட்ராஸ் சென்னை பரவாயில்ல, நான் கீழே இறங்கி வந்துடுவேன். விலங்கு தானே என்ன சொல்றேன்ட்டு. நம்ம வாசிக்கும் போது நமக்கு வாசிக்க தெரியாது. அது என்னவென்றால் அந்த தேவ தூதர்களே மலைத்து போகின்ற அளவுக்கு வா, அந்த பிதாவை நாம் காண்போம். எவ்வளோ அதனால ஒரு 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 தாசர் பாடியிருக்கிறார், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும். உண்மையான ஒரு ஏக்கம் ஐயா, அது பாட்டு. சரி, பாட்டுக்கு போனால் என் ஆவியெல்லாம் வேற எங்கேயோ போயிடும். அப்போ உங்களுக்கு விளங்குகிறதா அன்பானவர்களே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்! பரலோகத்தில் இருக்கிற பிதா பரலோகத்திலிருந்து தனது இடது கையால், அதாவது ஆசீர்வாதம், இடது பக்கம் இடது கை, வலது கை பாதுகாப்பை கொடுக்கிறான். பிதாவுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்றால் எனக்கு பயங்கரமான அச்சுறுத்தல்கள் வரும். என்னைய கொல்லுவேன்பா, வெட்டுவேன்பா, அது பண்ணுவேன். காலாகாலமாக என்னைய போட்டு தள்ளுறதுக்கு ஆள் இருக்குது. நான் மேடையிலிருந்து சொல்லுவேன், ஆண்டவர் அனுமதி கொடுக்கும் வரை வானத்தின் தூதனோ பாதாளத்தின் பிசாசோ பூமியின் மனுஷனோ என்னை தொட முடியாது. ஏன் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய கர்த்தருடைய வலது கை பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவானவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்போ விளங்குதா உங்களுக்கு? இப்போ ரெண்டாவதுக்கு போலாமா? பாருங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான தீர்க்க தரிசனம் அந்த ரெண்டாவதுல இருக்கிறது என்று. ஏதோ பிரகாசிக்க பண்ணி. யார் யார் என்றால் என்ன சொல்லுங்க? யார் யார் சொல்லுங்க? யார். இந்த தமிழ் ஆக்கிட்டு யாவர் அப்படின்றாதீங்க. யார் சொல்ல முடியாது, சொல்ல வேணாம். யார் என்றால் என்ன? இந்த எப்படி தெரியுமா? இப்போ இந்த லைட்டே நல்லா இருக்கு பிரகாசம். இந்த லைட்டே உதாரணத்துக்கு எடுப்போம். ஒரு கும் இருட்டா உள்ள வாரீங்க ஒரு ராத்திரி, ஒரு மணி 2 மணி போல. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாது, ஒரு டார்ச் லைட் கிடையாது, எந்த ஒரு லைட்டும் கிடையாது, சந்திரன் கிடையாது வானத்தில். அமாவாசை அன்னைக்கு அங்கே வந்து இப்படி எங்கே போகிறோன்னு தெரியலை. இப்படி வந்து நாக்காளியெல்லாம் இடிச்சோம், நாக்காளியோ அப்படி தட்டி தட்டி நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பிரகாசமான லைட்டெல்லாம் போட்டால் என்ன ஆகும்? அதுதான் என்பது ஒரு பயங்கர பிரகாசம், illumination. பிரகாசம் பண்ண போகிறேன். பைபிள்ல தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. பிரகாசத்தை பற்றி பேசும்பொழுது யாரையோ பற்றி இல்லை பேசுவார். ஏசாயா புத்தகத்தில் நான் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு நமக்கு ஞாபகம் வருதா இல்லையா? அந்தகார உலகத்திலே இல்லையா? உலகம் அந்தகாரத்தின் இருக்கின்ற அந்த உலகத்தை பிரகாசிப்பிக்கின்ற அந்த ஒளியாக தேவன் தனது குமாரனை அனுப்புகிறார். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அப்போ இயேசுவோட சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுதில்ல? சரி பாப்பா, அடுத்த வசனம் யாஹ்வே. ஓகே, அதுக்கு வாரம் பிறகு இதோ ரெண்டாவது தடவை யாஹ்வே வருகிறது. பன்னாவ் சொல்லுங்க. பன்னாவ். பன்னாவ். பன்னாவ் என்றால் தன் வதனத்தை, தன் முகத்தை, தன் முகத்தை. பன்னாவ். எலேகா. எலேகா என்றால் உனக்கு. உனக்கு தமிழ்ல உண்மையில்னு வருகிறது. நான் பிறகு அதை உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். ஓகே, இந்த நாளையும் பார்த்துறோம், அப்புறம் பிறகு பார்ப்போம். கிருபையா இருக்க கடவர. அப்ப இது என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தன் முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி. அந்த கொஞ்சத்தை பார்ப்போம், அப்புறம் தான் கிருபையா இருக்க கடவர். இந்த கர்த்தர் தம் முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி என்பது உண்மையாக எப்படி இருக்கிறது எபிரேய மொழியில் என்றால், யாஹ்வே பனாவ் எலேகா என்றால் ஒரு ஒரு அப்பா தனது சின்ன குழந்தையை அப்படியே தூக்கி இப்படி மேலே வைத்துக்கொண்டு தன் முகத்தை பார்க்க வைப்பது போல இருக்கிறது.
விளங்குதா? அதாவது அந்த அந்த பனாவ லேகா, அந்த லேகா என்பது கீழே இருக்கிற முகத்தை பார்க்க வைப்பது தானே ஒழிய முகத்தை கீழே இருக்கிறவர்களை பார்ப்பதல்ல. இப்போ தமிழில் வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்னன்னா, தன் முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணிக்கும் போது நமக்கு நினைக்கிறது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு அந்த முகத்தை பிரகாசிக்க பண்றாரு, நம்ம கீழே இருந்து பார்க்குறோம். ஆஹா, ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்முடைய முகத்தை மேலே வைத்து தன்னுடைய முகத்தை கீழே வைத்து நம்முடைய முகத்தை பார்க்க வைக்கின்ற ஒரு ஒரு தன்மை உங்களுக்கு விளங்குதா? ரெண்டு இடத்துல அதான் வருது. 25வது வசனத்திலையும் 26வது வசனத்திலையும் அதுதான் வருது. அதாவது 22வது வசனத்திலும் 25வது வசனத்திலும் 26வது வசனத்திலும் யாஹ்வே கர்த்தர் நமக்கு கீழே இருப்பது மாதிரியான ஒரு காட்சி. முதலாவது ஆசீர்வாதத்தில் அப்படி அல்ல, 24வது வசனத்தில் அப்படி அல்ல. ஓகே, நான் இதை விளக்கப்படுத்துகிறேன், உங்களுக்கு விளங்கும். கவனிங்க, இந்த யாஹ்வே அதான் நான் சிகப்பிலே போட்டிருக்கிறேன். இது இயேசு. இது யார்? கர்த்தராகிய இயேசு. மேலே இருக்கிற கர்த்தர் யார்? பிதாவாகிய கர்த்தர். ஆனால் இந்த இரண்டாவது ஆசீர்வாதத்தில் வருகிற கர்த்தர் யார்? பிதா அல்ல, இயேசு. புரியுதா? இயேசு என்ன செய்தார்? எபேசியர் 2:6 என்ன சொல்லுகிறது? எபேசியர் 2:6 யாராவது வாசிங்க, மைக்கில் இருக்கிறவங்க வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. இதுதான் வேணும் எனக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்து? எழுப்பினால் நீ கீழே அல்ல, நீ மேலே வந்து விட்டாய். ஆமாவா இல்லையா? எழுப்பி அதோட முடியல, உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க? உன்னதங்களிலே நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு இன்னும் பூமியிலே செயல்படுகிறாரா இல்லையா? அப்போ இயேசுவானவர் பூமியிலே செயல்படும் பொழுது நீங்கள் உன்னதங்களில் இருந்தால் அவர் உங்களை எப்படி பார்க்க போகிறார்? இப்படி அவர் பார்க்கிறார். உங்களை உன்னதங்களிலே வைத்தவர் இயேசு. இப்ப விளங்குதா? இயேசுவானவர் என்ன செய்கிறார்? உங்களை அப்படியே தூக்கி, அப்படிதானே இந்த வசனம் அதுதான் சொல்லுது. திருப்பி அந்த கொஞ்சத்தை வாசிங்க, அந்த கடைசி கொஞ்சத்தை வாசிங்க. சூப்பர், பிரைஸ் காட், ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி மரித்த அவர் உயிரோடு எழுப்பினார். நம்மையும் அவர் அவரோட கூட எழுப்பி. எதிலே? ஞானஸ்நானத்திலே. இன்னும் யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம எல்லாரும் ரட்சிக்கப்படுற வரைக்கும் இருந்துட்டு எல்லாம் ஒன்னா ஞானஸ்நானம் எடுப்போம்னு உட்கார்ந்துருந்தா, இல்லாட்டி என்னைக்காவது இஸ்ரவேல் போய் அங்கே யோர்தான்ல தான் நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், இப்படி பல காரணங்களை வச்சுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு சொல்றேன், இயேசுவானவர் உங்களை இப்படி தூக்கி தன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவது எதுல நடக்கிறது தெரியுமா? ஞானஸ்நானத்தில் நடக்கிறது. இப்போ இயேசுவானவர் எங்க மூஞ்ச பார்க்க மாட்டாருங்கிறீங்களா பாஸ்டர்? பாரு, இந்த இப்படி பார்ப்பார். நீ இருக்கிறியா என்னைக்கிடி நான் அவனைய தூக்க விட போறேன். அது நாங்கள் குடும்பமாக நாங்கள் என்னைக்காவது இஸ்ரவேல் போகும்போது நீங்கள் தூக்கலாம். இப்போ விலங்கு தான் ஞானஸ்நானம் இவ்வளோ முக்கியம்ண்டு. யாராவது அப்படி இருந்தால் கையை தூக்கிறாதீங்க, வெட்கக்கேடு வேணாம். ஸோ மனசுல வச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாத மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு. ஓகே, அப்போ பாருங்கள், வாசிங்க. உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நாம உட்கார்ந்துக்கணும், அவர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் கீழே போவார், மேலே போவார். ஆமாவா இல்லையா? இயேசுவானவர் எல்லா இடத்துக்கும் போவார், வருவார். அப்போ அவர் பூமியிலே இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் செயல்படுவதை நிறுத்த போவது என்று தெரியுமா? சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது. இன்றைக்கு இயேசுவானவர் பூமியில் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். ஆமென். அப்போ அவர் உங்களுக்கு தன்னுடைய முகத்தை எப்படி பிரகாசிக்க பண்ணுகிறார்? உங்களை அப்படியே என்ன ஒரு இனிமையான அந்த கற்பனை பாருங்க. அந்த சின்ன தன்னுடைய குழந்தை அந்த அப்பா எடுத்து இப்படி தூக்கி அப்படி 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 பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு இன்பம், அந்த அந்த குழந்தைக்கு இல்லையா? அந்த அப்பாவுக்கு ஒரு எவ்வளோ இன்பமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு?
ஆகவே இப்போ இயேசுவை இறையியல் ரீதியாக நாம் தந்தை என்று சொல்ல முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தந்தை வந்து பிதா. அப்போ இயேசுவை பிதா என்றால் அப்போ பிதா தாத்தாவான்னு நானே கேட்பேன், கிண்டலாம். ஆனால் இயேசுவானவர் ஒரு தந்தை போல நம்மை தூக்கி நம்மை கொஞ்சக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதுக்காக சுரேஷ் சொல்கிறான்னு சொல்லாதீங்க வெளியே போயிட்டு இந்த இயேசு நம்மளெல்லாம் தூக்கி கொஞ்சிறாராம் அப்படின்னு. அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு இது புரியுதா? இது என்னத்தை காட்டுகிறது? ஒரு பரிசுத்தமான ஐக்கியத்தை காட்டுகிறது. இப்போ இது வந்ததற்கு காரணம் என்ன? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? உங்கள் பக்கத்திலே நீங்கள் விசுவாசத்தை கொடுத்தீர்கள், அப்படித்தானே? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் ஆண்டவருடைய பக்கத்திலே ஆண்டவர் என்னத்தை கொடுத்தார்? கிருபை. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப பாருங்கள், ஒரு 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 கொடுக்கல் வாங்கலிலே இரண்டு பக்கமும் செயல்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் தனது பக்கத்தில் கிருபையை கொடுத்து விட்டார், நாம் நமது பக்கத்தில் விசுவாசத்தை கொடுத்து விட்டோம், அதனால் ரட்சிப்பு வந்தது. இப்ப ஆண்டவருடைய பக்கத்தில் அவர் கிருபையை எல்லாருக்கும் கொடுத்து விட்டார், முழு உலகத்துக்கும் கொடுத்து விட்டார். ஆனால் எல்லாரும் தங்கள் பக்கத்தில் விசுவாசத்தை கொடுக்கவில்லை. விசுவாசத்தை கொடுத்தவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு பேர் விசுவாசிகள். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள். ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்கள் உடன்படிக்கைக்கு பாத்திரவான்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்கள் பக்கத்தில் விசுவாசத்தை அவர்கள் கொடுத்த அன்றைக்கு அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்ப பாருங்க அந்த சொல்ல சொல்லுங்க. என்ன? உனக்கு கிருபையை நல்க கடவர். இப்ப விளங்குதா அது என்னன்னு? அன்பானவர்களே, இதுல என்ன ரகசியம் தெரியுமா? ஆரோனுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்லி மோசேக்கு சொன்னது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ இயேசுவானவர் வந்து 2000 ஆண்டுகள். இயேசுவானவர் தான் கிருபையின் வெளிப்பாடு. ஆமாவா இல்லையா? அந்த கிருபை வெளிப்படுவதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பு கிருபையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்ன வசனம் தான் இது. பாருங்கள். வாவ், ஹல்லேலூயா. பாருங்கள், காலமாக அந்த யூதர்கள் தங்களுக்கே தெரியாமல் இயேசு வரப்போகிறது, இயேசு மரிக்க போவது, எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தேவன் மனிதனாய் வருவது, மனிதன் மரிக்க வேண்டிய மரணத்தை அந்த தேவன் மரிப்பது, இரத்தம் சிந்துவது, அதன் மூலம் மனிதனுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி அவனை மரிக்க வைத்து அடக்கம் பண்ண வைத்து உயிரோடு எழுப்பி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது. இவ்வளவையும் இந்த 2வது ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார் என்றால் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரகசியவாதி, எவ்வளவு பெரிய தேவன் என்று அவருக்கு ஒரு கரகோஷத்தை கொடுப்போமா? இல்லை இல்லை, இது நல்லா யோசிங்க. இல்லைன்னா என்னத்துக்கு 3 இடத்துல யாகவே யாகவே யாகவேன்னு வருது? ஏன் வரணும்? தான் ஒரே ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உடனே ஆசீர்வதித்து காத்து கிருபை கொடுத்து எல்லாம் பண்ணி மூஞ்ச பிரகாசம் பண்ணி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போய்க்கிறலாமே. அது ஏன்? ஓகே, இப்போ வந்து 3வது பார்ப்போமா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுமா இருக்கு, நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. இந்த இடத்துலையும் கர்த்தர் வருது, யாகவே. இது யாரா இருக்கும்? அவ்வளோதான், அவ்வளவே தான். பாருங்கள், திருத்துவ தேவன் எங்கே இருக்கிறார்? அதான் பச்சை கலரில் போட்டிருக்கேன் நான். ஓகே, நீல கலரில் அது ஏன் போட்டேன்னா, வானம் நீலம் தானே, அது படைச்சார் தானே ஆண்டவர், ஏதோ அங்கே இருக்கிறாரு. சிகப்பு ஏன்னா இயேசுவின் ரத்தத்தை காட்ட, பச்சை ஏன்னு எனக்கு தெரியல, பச்சை பசையில்னா அழகாக இருக்கிறனாலையும் இருந்துட்டு போட்டும். எப்படி தொடங்குகிறது? ஈசா. ஈசா என்றால் பிரசன்னமாக்கி, பிரசன்னமாக்கி. அது பத்தல்ல எனக்கு. வேற ஏதாவது வெர்ஷன் இங்கிலீஷ்? Has anybody got English Bible? Would you read verse 26 from anybody from English? This பிரசன்னமாக்குதல் is a little bit yeah, அந்த full verse வாசிங்க. Lift up his countenance. அந்த இது வருது பாத்தீங்களா? திரும்ப இங்கிலீஷ்ல அழகா சொல்றாங்க.
இசா என்னது? லிஃப்ட் அப் ஹிஸ் கவுண்டனன்ஸ், மேல தலையை தூக்கி பார்க்கிறாராம். வாவ், தனது முகத்தை தூக்கி பார்க்கிறான்னு இதுல தெளிவா வருது பாருங்க. இசால, ஆமாவா இல்லையா? தமிழ்ல பிரசன்னமாக, அது எனக்கு போதல்ல. அது தமிழ்ல வேற ஏதாவது வேர்ஷன் எப்படி அது இருக்கா? தனது முகத்தை இப்படி தூக்கி பார்க்கிறது. பாருங்க, இசா சொல்லுங்க. இசா, ஈஷா இல்ல, ஈஷா இல்ல, இசா, இசா, இசா. யாஹ்வே பனாவ் எலேஹா, மேலே வந்துருச்சு. பனாவ் எலேஹா, தன் முகத்தை உண்மையில். ஓகே, அப்புறம் இன்னும் 3 காரியம் இருக்குது. என்னது? வயஷம், சொல்லுங்க. வயஷம் லஹா, இது எல்லாருக்கும் தெரியும். ஷலோம். அப்போ தன் முகத்தை உன் முகத்தைக்கு மேலாக தன் முகத்தை ஆண்டவர் இல்ல, உன் முகத்தை மேலே வைத்து தன் முகத்தின் மூலம் அந்த பிரகாசத்தை உனக்கு கொடுத்து, வா, உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இது யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாராவது ஷலோம் என்கின்ற என்னுடைய செய்தியை யூடியூப்ல பார்த்தவர்கள் இருக்கிறீர்களா? நீங்க ஒரு ஆள் தான் இருக்கிறீங்களா? சரி, பார்க்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க. சரி, இந்த வாரத்தில் டைம் கிடைக்கும் போது, அடுத்த வாரத்தில் ஷபட் ஷலோம் அப்படின்னு ஒரு செய்தி என்னுடைய யூடியூப் சேனலில் வருது. ஷபட், சபாத், சபாத்ன்னு சொல்கிறோம், ஓய்வு நாள். ஷபட் என்றால் என்ன, ஷலோம் என்றால் என்ன என்று சொல்லுகிறேன். இப்போ நிறைய பேர் பார்க்கல, ஒருத்தர் தான் பார்த்துருக்கீங்க. அதனால் இந்த ஷலோமை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஷலோம் என்றால் என்ன? சமாதானம். ஓகே, இந்த முதலாவது எழுத்து இருக்கிறது ஷீன். ஷீன் எபிரேய அரிச்சுவடியில் 21வது எழுத்து. எத்தனையாவது எழுத்து? 21வது எழுத்து. ஏற்கனவே நான் சொன்னேனே 1, 2, 3, 4 எண்ணத்தை குறிக்கும் என்று. அதில் 2 எதை குறிக்கும்? பிரிவு. 1 எதை குறிக்கும்? தேவன். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 வருது. எதை குறிக்கும்? ஓகே, அப்போ தேவன் இயேசுவாய் இந்த உலகத்துக்கு அவர் பிரிந்து வரும் வரை தேவனாய் இருந்தவர் பிரிந்து வந்து அவர் மரித்து உயிர் தெழுந்தார் அல்லவா? அந்த அவ்வளவற்றையும் அந்த ஷீன் என்ற எழுத்து காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஷீன் என்ற எழுத்து, இந்த பாருங்க W மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. இந்த ஷீன் என்ற எழுத்து எதை குறிக்கும் என்றால், தன் கையாலேயே தன்னை அழித்துக் கொள்வதை குறிக்கும். எழுதுறவங்க எழுதிக்கிறங்க. தன் கையால் தன்னை அழித்துக் கொள்ளுவதை குறிக்கும். இயேசுவானவர் சிலுவைக்கு போய் அவர் மரித்தது தானே தனக்கு அனுமதித்துக் கொண்டது. ஆமாவா இல்லையா? இயேசு தானாக விரும்பி நமக்காக சிலுவை ஏகினார். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தை, தன்னை சிலுவையிலே மாய்த்து கொள்வதைத்தான் அந்த ஷீன் என்ற எழுத்து காட்டுகிறது. புரியுதா? ஷீன் என்ற எழுத்து. லாமேட், இந்த லாமேட் ஒன்று தான் இந்த இப்படி ஒரு விஷயம் மேலே போகுது. நீங்கள் எபிரேய எழுத்துக்களை பார்த்தாலும் 21 எழுத்துக்கள் ஒரே அளவிலே இருக்கும். தமிழில் அப்படி இல்லைல்ல. தமிழிலே குற்று வரும், இந்த நீ என்ன, அந்த ஒற்றை சுழி, இரட்டை சுழி எல்லாம் வரும். கொம்பு எழுதும் போது மேலே போய் வரும். தானா, நானா, ரானாவுக்கெல்லாம் கீழே வரும். ஆகவே ஒரே லெவலில் இருக்காது. எபிரேய எழுத்துக்கள் எல்லாமே ஒரே லெவலில் இருக்கும். அது 2-3 எழுத்துக்கள் முடியும் போது இப்படி கீழே வரும். அது வேற. ஆனால் ஒரே ஒரு எழுத்து தான் மேலே ஏறும். அது எது தெரியுமா? லாமேட். லாமேட் மெய்ப்பனின் கோலை குறிக்கும். மெய்ப்பனின் கோல், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதம் 23 வருகிறது அல்லவா? அது எதை குறிக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அவர்தான் ஆசிரியர், அவர்தான் கற்றுக் கொடுப்பார், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே சிலுவையிலே இயேசுவானவர் மரித்து
உயிர்த்தெழுந்து அவர் போனபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அந்த இடத்துல மறுபடி வாவ் வருது. என்னது அது? மனிதன். 6 ஞாபகம் இருக்குதா? மெய்ம் என்ற எழுத்து 40ஐயும் தண்ணீரையும் குறிக்கும். அதெல்லாம் நான் அதில் ஷாலோம்ல ரொம்ப நல்லா தெளிவாக பேசியிருப்பேன். தண்ணீர் என்பது சில இடங்களில் தேவனுடைய வார்த்தையும், சில இடங்களில் நியாய தீர்ப்பையும், சில இடங்களில் அபிஷேகத்தையும், சில இடங்களில் ஞான ஸ்நானத்தையும் இவற்றையும் குறிக்கும். அப்போ அந்த ஷாலோம் என்கின்ற அந்த சொல்லினுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தவர், அவர் மனிதனாய் தேவனிடத்திலிருந்து பிரிந்து வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னைத்தானே சிலுவையில் மறிக்க வைத்து உயிரோடு எழுப்பிக் கொண்டு அவர் பரலோகம் போய் தேற்றரவாளனாகிய பரக்லீட்டோஸ் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி மனிதனாகிய நம்மை கர்த்தருடைய வார்த்தையிலே நீந்த வைத்திருக்கின்றார். அந்த இன்பத்துக்கு பெயர் தான் என்ன? ஷலோம். விளங்குதா? இது தெரியாம நம்ம சும்மா சமாதானம் உண்மைதான். ஆனால் சமாதானத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கிறது. அதை அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. யார் இந்த சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுகிறவர்? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரும் எங்கே இருக்கிறார்? எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். எங்களுக்குள்ளே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்லுகிறது? உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாகி இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாகிய எங்கள் சரீரத்துக்குள்ளே, நம் சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது என்றால், உள்ளே இருந்து வெளியே இருக்கும் எங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது மறுபடி அந்த ஒரு உணர்வு தான் நமக்கு வருகிறது. அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அந்த அப்பா பிள்ளையை கொஞ்சுவது போல இருக்கிறது. இப்ப விளங்குகிறதா? திரித்துவ தேவனுடைய செயல்பாடு இந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிகிறதா? ஓகே. இப்போ இந்த விஷயத்தை மறுபடி இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த திரித்துவ தேவனுடைய இந்த செயல்பாடு, இந்த முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்றால், இந்த முழு ஆசீர்வாதமும் நமக்கு வர வேண்டும் என்றால், திரித்துவ தேவனை நாம் நம்பியே ஆக வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தின் உண்மையான சொந்தக்காரர்கள் யார்? யூதர்கள். பாவம் அவர்களுக்கே இந்த ரகசியம் தெரியவில்லை. அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார்கள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாயால் சொல்ல காதால் கேட்ட மோசேக்கே இந்த அளவு புரிந்திருக்கார். இந்த ஆசீர்வாதத்தை முதல் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த ஆரோனுக்கே இது புரிந்திருக்கார். பிரதான ஆசாரியர்களுக்கு இது புரிந்திருக்கார். மற்ற ஆசாரியர்களுக்கு புரிந்திருக்காது. இன்றைய ரபிமார்கள் தெரியுமா? இஸ்ரவேலிலே இருக்கிற ரபிமார் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு தடவையும் மாலையில் ஒரு தடவையும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். ஷபத் அன்றைக்கு, சனிக்கிழமை அன்றைக்கு அந்த புலம்பல் சுவர் பக்கத்திலே மற்ற சில ஜெப ஆலயங்களிலே இஸ்ரவேலுக்குள்ளே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்கள். உலகின் வேறு தேசங்களிலே வாழுகின்ற யூதர்கள், ரபிமார், ஒவ்வொரு ஷபத் ஓய்வு நாள்களிலும் ஒவ்வொரு பண்டிகைகளும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் பாவம் அவர்களுக்கே இந்த திரித்துவ தேவனுடைய அந்த தன்மை தெரியாது. ஆனால் யூதர் அல்லாத நமக்கு அது தெரிந்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டுவோமா? அப்போ பாருங்கள், இப்போ மறுபடி இதை நாம் பார்க்க போகிறோம். ஓகே. கர்த்தர் நம்மை பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே இருந்து நம்மை ஒரு பக்கம் ஆசீர்வதித்து ஒரு பக்கம் பாதுகாத்து கொண்டு வருகிறார். இப்போ நான் என்ன கேட்கிறேன் என்றால், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்களா? இந்த ஆசீர்வாதத்தை மறைமுகமாக பவுலடியார் புதிய ஏற்பாட்டு சபைக்கு காட்டுகிறதை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்
ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்போ உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தயவு செய்து நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன? பெஹாக்கா என்றால் என்னவென்று நான் சொன்னேன், சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஏன் துக்கமாக இருக்கிறோம்? காரணம் நமது பிரச்சனைகள், நமது தேவைகள், நமது குழப்பங்கள். இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது ஏன் நாம் ஆசீர்வாதம் இல்லாதவர்கள் போல இருக்கிறோம்? ஆசீர்வாதம் என்னவென்று தெரியவில்லை. ஆசீர்வாதம் என்று இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? பெரிய வீடு, பெரிய வாகனங்கள், பெரிய பங்களா. இல்லை. ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆண்டவர் நமது தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறார். அதுதான் ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? கை தட்டுங்க. வண்டர்ஃபுல். இப்போ கவனிங்க, இயேசுவானவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் தான், பரிசுத்த ஆவியானவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் தான். உண்மையாக திரித்துவ தேவன் என்பது 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன் தான். ஆனால் இந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை தனது இடது கையால் வழங்குவதாக தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கின்றவர் யார்? பிதா. அப்போ பிதாவே நம்மை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது, பிதாவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் பொழுது, பிசாசு என்ன செய்ய பார்க்கிறான்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களை போல நம்மை நினைக்க பண்ணி நம்மை கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்போ நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த இடத்துல புற்றுநோய் இல்லை? கையை தூக்கி காட்டுங்க. புற்றுநோய் இல்லாதவர்கள் நல்ல கையை தூக்குங்க, நல்ல கையை தூக்குங்க, கையை கீழே போடுங்க. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வைத்தியசாலைக்கு போய் ஒரு வைத்திய பரிசோதனை செய்யும் பொழுது அவர்கள் உங்களுக்கு புற்றுநோய் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நீங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு புற்றுநோய் உங்களுக்கு இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் எவ்வளவு கலங்கி இருப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சோகமயமாய் போயிருக்கும்? எவ்வளவு மருந்து நீங்கள் எடுத்திருப்பீர்கள்? இப்போ நிறைய பேருக்கு புற்றுநோய் இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களோ இங்கே யாருக்காவது புற்றுநோய் இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் சில உதாரணங்களை நான் காட்ட விரும்புகிறேன். இந்த 5 வருடங்கள் உங்களால் முடிந்த மற்றும் முடியாத அளவுக்கு செலவழித்து, நகை நட்டுகள் இருந்தால் அவற்றையும் விற்று, காணிகள் இருந்தால் அவற்றையும் ஈடு வைத்தோ அடகு வைத்தோ விற்றோ மருத்துவம் பார்த்திருக்க மாட்டீர்களா? இவ்வளவெல்லாம் நடந்து கடைசியில் கடந்த மாதம் வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 1 மாதம் கூட நீ தாங்க மாட்டேன். அப்படிப்பட்ட நிலையில் நேற்று நீங்கள் இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து, இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வந்து பரிபூரண சுகம் அடைந்ததாய் கற்பனை பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்கள் வைத்தியரிடத்தில் போய் வைத்திய பரிசோதனை செய்தீர்கள் என்றும் அந்த புற்றுநோய் அறவே இல்லை, நீங்கள் முழுக்க சுகமாகி விட்டீர்கள் என்ற ஒரு சான்றிதழையும் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் உடை மாற்றிக்கொண்டு இப்போ ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ அந்த சந்தோஷம் இருக்குதா? இல்லை. ஏன் தெரியுமா? புற்றுநோயை பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லை. நல்லா இருந்தவங்கள புற்றுநோயை பற்றி நினைக்க வச்சது நான் தான். இப்போ இப்படியே நீங்கள் பல விஷயங்களை யோசியுங்கள், பார்க்கலாம். ஒருவர் என்னிடத்துல வந்து கேட்டார், ஏன் ஆண்டவர் ஒரு சிலரை ஒரு விதமாகவும் இன்னொரு சிலரை இன்னொரு விதமாகவும் ஆசீர்வதிக்கிறார் என்று. ஒரு பிள்ளை வந்து என்னிடத்துல கேட்டது. அப்போ நான் சொன்னேன், சரிம்மா வா உட்காரு. இப்போ நான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன
ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தெரியுதா அம்மா? ஓ, நல்லா தெரியுது. எனக்கும் உங்களை தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு கண் பார்வை இல்லைன்னா இப்போ எப்படி இருந்திருப்பீங்க? என்னைய தெரிஞ்சிருக்காது தானே? இல்லை, தெரிஞ்சிருக்காது. அப்போ எவ்வளோ கவலைப்பட்டிருப்பீங்க? ஐயோ, இந்த ஆட்டம் மூஞ்ச முகரக்கட்டையை பார்க்க முடியலைங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும் தானே? இப்போ அந்த கவலை இருக்கா? இல்லை. அந்த கவலை இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்களா? இல்லை. ஏன்? அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஏன் நினைக்கல? தோணவே இல்லை. ஏன் தோணலை? இதுதான் மனுஷன். மனிதனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தோணாது, தெரியாது. எது இல்லையோ எது நொல்லையோ இதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் கேட்டேன், இடுப்பு வலிக்குதாம்மா? இல்லை, எனக்கும் இடுப்பு வலி இல்லை. இப்போ ஒருவேளை இடுப்பு சரியான வலிக்குது, உட்கார்ந்துக்கிட்டு இருக்க முடியலைங்கிற ஒரு நிலைமை இருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பியா? இல்லை. அப்ப அந்த வலி இல்லைன்னு சந்தோஷமா இருக்கிறியா? இல்லை. ஏன்? தோணலை. இப்போ நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்கிறத நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கவா? எத்தனை பேருக்கு இடுப்பு வலி இல்லை? கையை தூக்கி காட்டுங்க. எத்தனை பேருக்கு டிபி இல்லை? எத்தனை பேர் இருமிக்கிட்டு இல்லை? எனக்குன்னா சத்தமே கேட்க மாட்டேங்குது. ஒருத்தர் கூட இருமுற மாதிரி சத்தம் இல்லை. ஒரு இருமல் கூட இல்லை. அப்போ இவ்வளவு நூற்றுக்கணக்கான பேர் பாஸ்டர் தூக்கியே வச்சுக்கிட்டார். இவன் நேரையா கேட்க போறான், என்னத்துக்கு இறக்கி இறக்கி ஏற்றுவானே, அவர் தூக்கியே வச்சுக்கிட்டார். நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் என்கிட்ட இல்லை ராசா. அன்பானவர்களே, எவ்வளவு ஆசீர்வாதத்தை பிதா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. என்ற தெய்வமே, எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். உங்களிலே நிறைய பேர் கண்ணாடி இல்லாமல் இருக்கிறீர்கள். என்ன தெரியுதா? மற்றவங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு தெரியுது. கண்ணாடிக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தான் நானும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? எத்தனை பேர் மூச்சு எடுக்க முடியாம திணறிக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லையே. யாருக்காவது மூச்சு திணறல், மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கு, ஐயோ இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லா, அப்படி யாராவது இருக்கீங்களா? இங்கே கண்டிப்பாக முன்னுக்கு கூப்பிட்டு ஜெபிக்க மாட்டேன். ஏன்னா ஜெபிச்சா பொட்டுன்னு போயிடுவீங்க, அது வேற. ஆனால் விளங்குதா அன்பானவர்களே? பிசாசு என்ன செய்கிறான்னு தெரியுமா? பிதா இடது கையால் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்காமல் சும்மா பிரச்சனைகளை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறான்ப்பா. எவ்வளவு முட்டாள்கள் நாம் சந்தோஷமா இல்லாமல் இருப்பதற்கு. யோசிச்சு பார்க்க பார்ப்போம். இப்போ உங்களிடத்துல கேட்டால், உண்மையாக நம்முடைய வாழ்க்கைகளிலே துக்கப்பட 1000 காரணங்கள் இருக்குன்னு. 1000 தானே இருக்கு. சந்தோஷப்படுறதுக்கு 10,000 இருக்குது. இப்ப சொல்லதான் புரியுது. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க நீங்க? அன்பானவர்களே, பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏர் கண்டிஷன் போட்டிருக்குது, நல்ல அழகான நாக்காளி போட்டிருக்குது, வசதியா உட்கார்ந்துக்கிட்டு இந்த வேர்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லாம குளிர்ல நடுங்கிக்கிட்டு இல்லாம இருக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு கையை தட்டுங்க பார்க்கலாம். வாவ், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. சாப்பிடவே இல்லாம பசியா இந்த கூட்டத்துக்கு பிறகாவது எவனாவது ஏதாவது திங்க கொடுப்பானாங்கிற நிலைமையில யாரும் இருக்கிறீங்களா? இல்லை தானே? மூஞ்சிகளை பார்த்தா முள்ளிங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. அன்பானவர்களே, பிதாவுக்கு சொல்லுவோம். பிதாவுக்கு அப்படியே பிரசங்க முடியல, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. அப்படியே தலைகளை கவிழ்ந்துக்கிறங்க, அப்படியே தலைகளை கவிழ்ந்துக்கிறங்க. பிதாவுக்கு சொல்லுங்க. நான் சொல்லுவது அப்படியே உங்கள் உள்ளத்துல சொல்லுங்க. பிதாவே, நீங்கள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள், முழுக்க ஆசீர்வதித்திருக்கிறீர்கள், பரிபூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்திலே ஆமென். அப்ப பாருங்கள், வலது கையால் என்ன செய்து இருக்கிறார்? உங்களை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனை பேர் இப்ப சர்ச்சுக்கு வரும்பொழுது தடுக்கி விழுந்து மூக்கு ஒட்டஞ்சு ரத்தம் வந்து கழுவி தொடச்சி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி வந்து வலியோட உட்கார்ந்துருக்கீங்க? மீட்டிங் முடிஞ்சோன்னா எமர்ஜென்சிக்கு போக போறீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம்.
எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரும்பொழுது கீழே விழுந்து காலில் ஃப்ராக்சர் ஆகி இருக்குது? அப்படி எதுவும் நடக்காதவங்க கை தூக்கானுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் வண்டியில் வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்ப வரும்போது? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? கர்த்தர் பிதா உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சாகிறார்கள்? எத்தனை பேருக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குது? எத்தனை பேருக்கு பன்றி காய்ச்சல் வந்திருக்கிறது? எத்தனை பேருக்கு சிக்கன் குனியா வந்திருக்குது? விளக்குதா உங்களுக்கு? ஒரு சின்ன இருமல் வாழ்க்கையே இருக்குது. அப்புறம் எங்க சந்தோஷமா இருக்கிறது? அந்த இல்லாத ஆபத்து, இல்லாத விபத்து, ஐயோ அதெல்லாம் பத்தி யோசிக்காம இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துக்கிட்டு என்னமோ கர்த்தர் நம்மளை கைவிட்ட மாதிரி. இயேசுவானவர் எல்லாம் இல்லாம சபாகதான்னு சொன்னது அது வேற ஒரு சொல். நம்ம சும்மா பக்கத்து வீட்டுக்காரன் எங்களை முறைச்சிட்டாங்க, கைவிட்டு அவனை ஏன் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறீர்? கர்த்தர் உங்களை பிதா உங்களை பாதுகாக்கிறாரா இல்லையா? பிதா உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் போகிறீர்கள் வருகிறீர்கள், என்ன எல்லாம் சாப்பிடுறீர்கள், என்ன எல்லாம் உடுத்துகிறீர்கள், எத்தனை காலநிலை மாற்றங்கள், எத்தனை பூமி அதிர்ச்சிகள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை குண்டு வெடிப்புகள், எவ்வளவு பயங்கரங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பயங்கரமான உலகத்திலே நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு பிதா தீர்க்க தரிசனமாய் சொன்னதை இன்று வரை அவர் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். நாம் பார்ப்பதில்லை. You see when you look. நீ பார்த்தால் காணுவாய். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க இன்றிலிருந்து நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பையும் நான் நினைக்க போகிறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி கண்களை மூடிக்கிறேங்க. சொல்லுங்க, பிதாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் நீங்கள் என்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர்கள். இதை உணராமல் இருந்திருக்கிறேன், என்னை மன்னியுங்கள். பிதாவே உங்கள் வலது கரத்தால் என்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர்கள். நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். இப்ப சொல்லுங்க, இந்த முதல் ஆசீர்வாதம் என்னை பொறுத்தவரை இந்த முதல் ஆசீர்வாதம் ஒன்றே போதும் அப்பா. நிறைய பேர் கேட்பாங்க, சுரேஷ் நீ என்னப்பா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, என்னோட இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து நான் நடிச்சுட்டு போகலாம், ஆமாவா இல்லையா? நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்குறீங்க, நான் வந்து நல்லா சந்தோஷமான ஆள் மாதிரியும் அப்படிலாம் நான் நடிச்சுட்டு போகலாம். என்னோட வாழ்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கணும். அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியாது, ரொம்ப ஹாப்பியான ஆள். எனக்கு போராட்டங்கள் இல்லையா, பிரச்சனை இல்லையா, உபத்திரவங்கள் இல்லையா? எப்படி இல்லாமல் போகும்? நானும் திருமணம் செய்தவன் அல்லவா? எங்க என் மனைவி வந்திருக்காங்களா, போயிட்டாங்களா? அத பாத்தீங்களா? பிதா என்னை பாதுகாக்கிறார். அவன் இருந்திருந்தானா இன்னைக்கு பிதா ஓவர் டைம் செய்து என்னை பாதுகாக்கணும். பாத்தீங்களா? அவன் வந்தானா போயிட்டாளான், டைமுக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டார். இங்க பாருங்க, உண்மையாக சொல்லுகிறேன், நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். உண்மையாய் சொல்லுகிறேன், நான் உண்மையா சொல்றேன். ரொம்ப 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 ஹாப்பியான ஆள். ஏனென்றால் நான் அந்த மற்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. இருமல் தும்மல் இதெல்லாம் எனக்கு கணக்கே கிடையாது. புற்றுநோய் இல்லைங்கிறதே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா? காலில் ஃப்ராக்சர் இல்லைங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இப்போ உங்களையே நான் குழப்பம் தானே கேட்டு தேவையில்லாதது. என் வேலையே இதுதான். காலையில் எழுமணுன்னா எனக்கே நான் பேசிக்கிட்டு இருப்பேன், வாவ் தூக்கத்தில் சாகலையே, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. தூக்கத்தில் சாகலையே, அப்போ இன்னொரு நாள் உயிரோட இருந்து இருடி பிசாசு உனக்கு வைக்கிறேன். அப்போ உண்மையில நான் பொய் சொல்லலை, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது நான் சந்தோஷமாக எழும்புவதற்கு காரணம், வாவ் இன்னும் ஒரு நாள் நான் உயிரோடு இருக்கிறேன். பிதா என்னை ஒரு நாள் காலை தான் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு சுரேஷ் இதுதான் நட்டக்கத்தை, ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
புரியுதா? இன்னும் சொல்லுவேன், சும்மா எல்லாம் சொல்லுவேன். நான் ரோட்டில் போகும்போது சில பேரை பார்க்கும்போது ரட்சிக்கப்படாத இருப்பான். பாருங்கள் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற தெய்வமே. அது ஒரு பெரிய சந்தோஷமா இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே அப்பா. அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, பூச்சிய புழுவ கொசுவ நொலம்ப ஈய காக்காவை பார்க்க முடியாத, அடுத்த பிறவில இதாக தான் நான் வருவேனோ ஒரு பயம். இப்பவே உண்மையில நான் சின்ன காலத்தில் பிளான் போட்டேன், நாயா பிறந்தா என்ன செய்யக்கூடாது, பூனையா பிறந்தா என்ன செய்யக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? ஏன்னா அப்படியே போட்டு வளர்த்தாங்க. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு முறை கீரி புல்லுக்கு கல் அடிச்சு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கீரி புள்ள ஒன்று வந்துருச்சு, அதுக்கு கல் அடிச்சு அம்மா கத்துறாங்க, கல் அடிக்காதடா. ஏம்மா? அது உங்க தாத்தா. கீரி புள்ள என்ற தாத்தாவா? அம்மா வழியிலையா அப்பா வழியில? அது எங்க அப்பாடா. உங்க அப்பாவா? நான் அவரை கண்டிருக்கிறேனே. அவர் முந்தி இருந்தாரு, இறந்தார். அவர் பலாமரம் எல்லாம் ஊண்டிட்டு போனாருடா, அதுல அவருக்கு அனுபவிக்க கிடைக்கல, அதுக்கு முன்ன போயிட்டாரு. அதனால தான் அவர் கீரி புள்ளையா மறுபிறவி எடுத்துட்டு வந்திருக்காருன்னு. அந்த கிழமை தான் எங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தான், கீரி புள்ளை ஒரு தாவர உண்ணி அல்ல, அது ஒரு மாம்ச உண்ணின்னு. இதை கேட்டு ஏன்டா உத வாங்குவானேன்னு மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டேன். கீரி புள்ளை எங்க பலாப்பழம் சாப்பிட போகுது, இது தாத்தாவா இருக்காது. எல்லாம் தியாலஜி தெரியுமா? அன்பானவர்களே, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்போ உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அமெரிக்காவில் போய் வாழ ஆசை? யாருக்குமே இல்லையா? ஏன் தெரியுமா? ஓகே, நான் தான் உங்களோட இஸ்ரேல் வந்திருக்கிறேனே. இஸ்ரேலுக்கு வந்தா இந்தியாக்காரங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? சாம்பாரும் ரசமும் கேட்பாங்க. போக ஆசையான இடம் எதுவுமே இல்லையோ? இட்லி, அமெரிக்காவில் இட்லி இல்லை, அதனால போக ஆசையான நாடுன்னு ஒன்றும் இல்லையோ? இல்லை, போயிட்டு வர்றதுக்கு தான். போய் நிரந்தரமாக இருக்கு, போயிட்டு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? சரி, இப்போ உங்களுடைய ஒரு உறவினர் அல்ல, நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விசா எல்லாம் கிடச்சிருச்சு, டிக்கெட் எல்லாம் கிடச்சிருச்சு, ஒரு மாதம் டூர் போக விருப்பம். எத்தனை பேருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு மாதம் டூர் போக விருப்பம்? கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், இது சும்மா ஒரு கேள்வி மட்டும்தான். இப்போது நாம் விமான நிலையத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேர பயணம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த விமான நிலையத்துக்கு போய் நாம் வந்து ஒரு அழகான நாட்டுக்கு பிரயாணமாய் போய் வரப்போகிறோம். அந்த இன்பத்தில், சரி இஸ்ரவேலுக்கே போகிறோம் எப்பவுமே, அந்த சந்தோஷத்தில் அந்த இன்பத்திலே போகும் பொழுது இந்த போய்கொண்டிருக்கின்ற அந்த வாகனத்தில் இருக்கிற சில அசௌகரியங்கள் நம்மை வெகுவாக பாதிக்காது. அப்படித்தானே? ஐயோ, இந்த சீட் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்குது, இடுப்புக்கு கொஞ்சம், என்னடா இது, சரி பரவாயில்ல, ஏர்போர்ட்டுக்கு தானே போகிறோம். அந்த ஓட்டுறவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டு போகிறாரு, கோணலாம் மானலாம், சரி பரவாயில்ல, எனக்கு வந்து ஏர்போர்ட் போயிடுவோம் தானே. ஏன்? நமது பிரதான பயணம் இன்னும் தொடங்கவில்லை. அதை நோக்கி போகிற போது நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் ஒன்றும் அந்த இன்பத்தோடு பார்க்கும்போது பெரிய பிரச்சனை அல்ல. அதுபோல அன்பாளர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எப்பொழுது தொடங்குகிறது தெரியுமா? ஆண்டவர் சபையை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகும் பொழுது தொடங்குகிறது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இப்போ அந்த விமான நிலையம் வரை போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஜலதோஷம், ஒரு இருமல், ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை வரட்டுமே. அதை வைத்துக்கொண்டு நாம் சந்தோஷம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், மூக்கால் அழுது கொண்டு இருந்தால் எவ்வளவு முட்டாள்கள். ஆண்டவர் நம்மை பரலோக ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்து இடது கையால் உங்களை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். வலது கையால் உங்களை முழுக்க பாதுகாக்கிறார். அந்த பிதாவினுடைய 2 கைகளும் உங்களை அப்படியே அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. Glory to God. Praise God. Hallelujah. அடுத்தது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம்.
அவருடைய முகத்தை நமக்கு பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். உண்மைதானே? தேவனை, பிதாவை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்மை போல ஒருவராய் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காய் மரித்து, நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே மரித்து, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்மை உயரத்திலே தன்னோடு கூட உயர்த்தி உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ராஜாதி ராஜாவாகிய அந்த யாஹ்வே யெஷுவா மஷியாவோடு கூட நாம் அமர்ந்திருக்க, உன்னதங்களிலே அமர்ந்திருக்கின்ற அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதன் மூலமாக கொடுத்திருக்கிறார்? அவருடைய கிருபையினால் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த 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 வெகுனேகா என்ற அந்த சொல்லில் வருகின்ற அந்த கிருபையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தானே ஒழிய, கிருபை என்பது பாவம் செய்வதற்கு நமக்கு கிடைக்கின்ற அனுமதி பத்திரம் அல்ல. இன்றைக்கு அநேகர் மிதமிஞ்சிய கிருபையை பற்றி தேவையில்லாமல் பிரசங்கித்து அநேக கிறிஸ்தவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கிருபையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். நீங்கள் யாருமே மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அல்லவா? அதாவது இனி நீங்கள் செய்ய போகிற பாவங்களையும் இயேசுவின் ரத்தம் கழுவி விட்டபடியினால் நீங்கள் மனம் திரும்பிக் கொண்டு திரிய தேவையில்லை, நீங்கள் அப்படியே இயல்பாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று இப்படிப்பட்ட சபைகள் நிரம்பி வழி ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் எல்லாருக்கும் அங்கே போக விருப்பம். நல்லா பாவம் செஞ்சுக்கிட்டு வாழலாமே, ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. இது மிதமிஞ்சிய கிருபை. இது போய் ஹைப்பர் கிரேஸ் இஸ் a lie, it's a con, it's a heresy. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தில் வெகுனேகா இருக்கிறது, அந்த கிருபை இருக்கிறது. அந்த கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையின் அவதாரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த கிருபை நம்மை பாவம் செய்ய வைக்காது, நம்மை பரிசுத்தர்களாய் வாழ வைக்கும். அவரோடு எந்த நேரமும் இருக்க செய்து கொண்டே இருக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதில் தீர்க்க தரிசனமாக அது இருக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆசீர்வாதம். எனக்கு இது சரியான ஆசை. இந்த ஈசா அப்படி மேலே தூக்கி வாவ் யாஹ்வே பனவே லேகா லேகா ஷலோம். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்கம் பண்ணி கிருபையை உனக்கு கட்டளையிடுவார். அதாவது கிருபையின் மேல் கிருபை, ஆண்டவருடைய அந்த இரக்கம், தகுதி இல்லாததை. கிருபை என்றால் என்ன தெரியுமா? கிரேக்க சொல் காரிஸ். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம்? இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நமக்கு தகுதி இருக்கிறதா? தமிழர்களுக்கு தகுதி இருக்கிறதா இதை பெற்றுக்கொள்ள? இந்தியர்களுக்கு, இலங்கையர்களுக்கு தகுதி இருக்கிறதா இதை பெற்றுக்கொள்ள? இல்லை. ஆனால் அவருடைய அந்த காரிஸ் வெகுனேகா, அதனால் அவர் நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை இந்த பிரதான ஆசாரியர்கள் எப்படி வழங்குவார்கள் தெரியுமா? அவர்கள் எப்படி கைகளை வைத்துக் கொள்வார்கள் சொல்லுவாங்க. தலித் போடுவாங்க. அந்த ஜெப சால்வைன்னு சொல்லுவாங்க, தலித். அந்த தலித்தை போட்டு அது அப்படி தலையையும் மூடி அந்த சால்வை கையை மறைக்கும். இவர்கள் கையிலே ஒரு அடையாளத்தை வைப்பார். நான் அதை செய்து காட்டப் போகிறேன். அந்த அடையாளம் மக்களுக்கு தெரியாதபடிக்கு, மக்களுக்கு தெரியும் இதுதான் அடையாளம் என்று, ஆனால் சும்மா வெளியரங்கமாய் அவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அந்த தலித்தினால் அதை மறைத்து கொண்டு தான் அப்படி கையை வைப்பார்கள். நான் அந்த கையை வைத்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எனக்கு மைக் ஸ்டாண்ட் ஒன்று தரீங்களா? இந்த மைக்குக்கு ஸ்டாண்ட் ஒன்று இதுக்கு இருக்குன்னு தானே? இதா ஸ்டாண்ட் ஒன்று தாங்களே. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த அடையாளத்திலே என்ன, இங்கே வைங்க, என்ன ரகசியம் என்று உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நான் காட்ட போகிறேன் கையால். நீங்கள் இதை வேணும்னா செஞ்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு மற்றவங்களை ஆசீர்வதிக்க போகாதீங்க, இது தேவையில்லை. சரியா? சில நேரம் நமக்கு வந்து கொழுப்பு வந்துடும் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாங்கள் தேவையில்லாமல் செய்ய பார்ப்போம். வேண்டாம்.
ஓகே, இப்போ இப்படி ரெண்டு கையை இப்படி எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொண்டு நீங்க எடுத்து சொல்லவே இல்லை, கையெல்லாம் எடுக்கிறாங்க சில பேர். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, இப்படி கையை கீழே கொண்டு வந்து இந்த பெருவிரல் ரெண்டையும் இப்படி தொடுவார்கள். இந்த கையை இப்படி விளக்குவார்கள். ஓகே, இது என்னவென்றால் 5 திறப்புகள், 5 ஓப்பனிங்ஸ். இதோ இந்த கேப் தெரியுதா? அது இது 2. ஓகே, ஸோ இந்த சைடில் 1, இந்த சைடில் 1, 2. இந்த இதில் 1, 3, இதில் 1, 4, இந்த விரல்களுக்கு இடையிலே 1, 5. இந்த 5 தேவனுடைய வல்லமையை காட்டுகிறது. இப்படி செய்யும் பொழுது வருகின்றது என்ன தெரியுமா? ஷீன் என்கின்ற அந்த 21வது எழுத்து. ஷீன் என்கின்ற 21வது எழுத்து. உங்களுக்கு தெரியுமா 22வது எழுத்து என்ன தெரியுமா? எபிரேய மொழியிலே டவ். டவ் என்றால் என்ன தெரியுமா? சிலுவை. டவ் என்றால் சிலுவை. எபிரேய மொழியிலே டவ் அது சிலுவை. அப்போ 22 2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் பொழுது 2 விதமான பிரிவுகளை அவர் அனுபவித்தார். ஒன்று, தேவனோடையான பிரிவை அவர் அனுபவித்தார். தேவனை விட்டு அந்த சொற்ப நேரத்துக்கு அவர் பிரிந்தார். அவருடைய வாயாலேயே அதை அவர் அறிக்கையிட்டார். எல்லோய் எல்லோய் லாமா சபக்தானி. எல்லோய் எல்லோய். எல்லோய் என்றால் என் தேவனே. எல் என்றால் தேவன், ஓய் என்றால் என். எல்லோய் எல்லோய் லாமா. ஏன் சபக்தானி, என்ன கையே விட்டுட்டீங்க. தேவனை விட்டு பிரிந்தார். அதே நேரம் மனிதர்களையும் விட்டு பிரிந்தார். அவர் சிலுவைக்கு போகும் பொழுது அவரோடு யார் இருந்தார்கள்? யாருமே இல்லை. அவருக்கு துணையாக யாராவது இருந்தார்களா? அவருடைய சீஷர்கள், அவருடைய குடும்பம், நண்பர்கள், அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் யாராவது இருந்தார்களா? இந்த பக்கம் ஒரு கள்ளன், இந்த பக்கம் ஒரு கள்ளன். அவர்களோடு இருக்கிற உறவின் ஒரு உறவும் கிடையாது. ஒருவன் திட்டுகிறான், இன்னொருவன் பாராட்டுகிறான். சரி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்றார். அந்த நேரத்தில் அவர் மனிதனை விட்டு பிரிகிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவனையும் விட்டு பிரிந்து மனிதனையும் விட்டு பிரிந்து 2க்கும் இடையிலே, பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே தொங்கிக் கொண்டிருந்தார் அல்லவா இயேசுவானவர். அதுதான் டாவ். அதுதான் 22வது எழுத்து. 2 தேவனை விட்டு பிரிவது, 2 மனிதனை விட்டு பிரிவது. அப்படித்தான் அவர் பிரிந்தார். ஆனால் அவர் அப்படி பிரிவார். அந்த பிரிவில் பரலோகத்தையும் பூமியையும் இணைப்பார் என்கின்ற தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது தெரியுமா? ஆதியாகமம் 1:1 இருக்கிறது. சொல்லமா எப்படி என்று 7 சொற்கள். ஆதியாகமம் 1:1 பெஹிஷித் பாகா எலோஹிம் எட் சொன்னேன் இல்லையா? அது வரைக்கும் சொல்லிட்டேன்ல. மற்ற 3ஐயும் சொல்லவா? ஹஷமாயிம் வஎட் ஹரெட்ஸ். ஹஷமாயிம் என்பது பரலோகம், ஹரெட்ஸ் என்பது பூமி. ஹஷமாயிமுக்கும் ஹரெட்ஸுக்கும் இடையிலே ஒரு சொல் வருகிறது. என்ன தெரியுமா? வஎட். வா என்றால் என்ன? முதல்ல என்ன சொன்னேன்? அண்ட். வாங்கிறத எடுத்துட்டு பாருங்க, என்ன வருது? எட். எட்னா என்ன? மறுபடி அந்த அலெஃப் டவ் அல்ஃபா ஒமேகா, ஆதி அந்தம், இயேசு. விளங்குதா உங்களுக்கு? பெஹிஷித் பாகா எலோஹிம் எட் ஹஷமாயிம் வஎட் ஹரெட்ஸ். தீர்க்க தரிசனம். ஹஷமாயிம் வஎட் ஹரெட்ஸ். இவர் நடுவில் இருந்து வானத்தையும் பூமியையும் இணைக்கிறார். அப்போ இயேசுவானவர் வானத்தை விட்டு பிரிந்து, பரலோகத்தை விட்டு பிரிந்து, பூமியையும் விட்டு பிரிந்து அந்த இடத்திலே தொங்க
பரலோகத்தையும் பூமியையும் இணைத்தார். வாவ், ஹல்லேலூயா. இதுதான் நமது இயேசு. இப்ப விளங்குதா? அந்த ஷீன் என்கின்ற எழுத்து டவுக்கு முதல் வருகிறது. அது அப்போ இந்த ஆசாரியர்களுக்கு தெரியாது எவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, இப்படி பண்ணி பாருங்க. சிலருக்கு முடியும், லேசா வரும். எத்தனை பேருக்கு வருது? இங்க இந்த இப்படி இப்படி இந்த ரெண்டு ரெண்டு ஜாயின் பண்ணணும். ரெண்டு கையிலையும் செஞ்சு பாருங்க. வருதா? வருதா? இப்படி வரணும். வருதா? இந்த ரெண்டும் இணையணும், நடு மட்டும் விலகணும். வருதா? இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு வருது? எத்தனை பேருக்கு கஷ்டமா இருக்கு? கை தூக்கி காட்டுங்க. அப்ப பாருங்க எத்தனை ஆசாரியர்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க கேட்டிருப்பாங்க, நம்ம இப்படி ஆசீர்வதிச்சுட்டு போறோமே, ஏன் இப்படி எல்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்ண வேண்டிய இல்லை, அப்படித்தான் செய்யணும். ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நாதா, ஏன் நாதா இப்படி கையை எல்லாம் வைப்பதற்கு எல்லாம் ஸ்டைல் இருக்கிறதா? நீ வை, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. என்ன காரணமோ இப்ப தெரியுதா? என்ன காரணம்னு? ஷீன். அதாவது இப்படி வைத்துக்கொண்டு இவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? பிதாவானவர் தனது இடது கையால் உன்னை ஆசீர்வதித்து தன் வலது கையால் உன்னை பாதுகாக்கிறார். இந்த சிலுவை மரணத்தினால் இயேசுவானவர் தன்னைத்தானே சிலுவைக்கு கொண்டு போய் மரித்ததினால், இயேசுவின் மரணத்தினால், ஓகே, அவர் தன்னுடைய முகத்தை உனக்கு மேல் பிரகாசம் பண்ணி கிருபையை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? சிலுவைக்கு அவர் போனபடினால், இயேசுவாய் வந்து சிலுவைக்கு போனபடினால், ஈசா யாஹ்வே பனாவ லேகா வெயேஷம் லேகா ஷலோம், தன் முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி, அதாவது மூஞ்ச கொண்டு போய் மேலே வச்சு இவர் கீழே இருந்து பார்த்து அப்படியெல்லாம் பண்ணி இல்லையா, உன் முகத்தை பிரகாசமா பண்ணி அதெல்லாம் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? சிலுவையினால் 3500 ஆண்டுகளாக தங்களுடைய 2 கைகளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை தீர்க்க தரிசனமாய் உரைத்துக் கொண்டு வருகின்றார்கள் யூதர்கள் தங்களுக்கு தெரியாமல். அல்லேலூயா. நீங்க எக்ஸைட்டட் இல்லையா? சரியான எக்ஸைட்டட்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது இது அப்படின்ட்டு? பிரைஸ் காட். இப்போ அந்த முழு வசனத்தையும் வாசிப்போமா? 22 27 வரை, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 27 வரை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த பிரதான ஆசாரியருக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அந்த ஆசாரியர்கள் இஸ்ரவேலர்களை இந்த ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்தார்கள் என்றால், உங்களுடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் எழும்பும் பொழுதும், ஒவ்வொரு இரவும் நீங்கள் உறக்கத்துக்கு போகும் பொழுதும் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கின்றாரோ? வழங்குதா உங்களுக்கு? அன்பானவர்களே, நீங்கள் இதை ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் வாசிக்க தேவையில்லை. நான் அப்படி சொல்லலை. உங்கள் காதில் அது கேட்க தேவையில்லை.
ஆனால் இன்றிலிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை நம்பியே ஆக வேண்டும். என்றால் மேடையிலிருந்து நான் அதிகாரபூர்வமாக இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலே நீங்கள் எழும்பும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு முன்னே இப்படி நின்று கொண்டு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாள் நீங்கள் உறங்க போகும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன் இப்படி இருந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்தான் நமது பிரதான ஆசாரியர். இந்த இப்படி செய்வது இருக்கிறதே, இதை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லாக நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுகிறோமே, அதுதான் இது. இயேசுவின் நாமத்தில் என்று நாம் சொல்லும் பொழுது அது சும்மா அல்ல. என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது தேவனாகிய இயேசு தேவனிடத்திலிருந்து பிரிந்து மனுஷனாய் வந்து நமது பாவங்களை எல்லாம் தன் முதுகின் மேல் சுமந்து பரலோகத்தை விட்டும் பிரிந்து பூமியையும் விட்டு பிரிந்து சிலுவையிலே நமக்காய் தொங்கி உயிர் நீத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தையும் பூமியையும் இணைத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இயேசுவின் நாமம் என்பதன் அர்த்தம். ஓகேயா? ஆகவே இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஹீப்ரூல சொல்ல போறேன். என்ன தெரியுமா? இப்போ இது இப்படித்தானே இருக்கிறது. இப்போ நான் அதை கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி சொல்ல போறேன். ட்ரினிடேரியன் இம்ப்ரோவைசேஷன். இப்போ எல்லாரும் நம்புறீங்களா? இதுல முதலில் 24ஆம் வசனத்தில் வருகிற யாஹ்வே பிதாவானவர் என்றும் 25ஆம் வசனத்தில் வருகின்ற யாஹ்வே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் 26ஆம் வசனத்தில் வருகிற யாஹ்வே பரிசுத்த ஆவியானவர் என்றும். அப்போ நான் இப்படி சொல்லலாமா? நான் பிறகு இது ஆசீர்வாதமா தரேன், இப்போ ஆசீர்வாதமா இல்லை, இப்படி சொல்லுவோம். யாஹ்வே אלוהים אבא השמיים אל שדי וישמרך יהוה ישוע המשיח בן דוד ובן אדם ובן אלוהים פניו אליך וחונך עיסא יהוה רוח הקודש פניו אליך וישם לך ஷலோம். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தமிழ்ல வாசிங்க. அந்த 24, 25, 26 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. அதான் நான் என்ன சொன்னேன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம் பரலோக பிதாவாகிய கர்த்தர் உன்னை காக்க கடவர். காக்க கடவர். அடுத்தது கர்த்தர் அடுத்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருங்க. அடுத்தது தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் ஆகிய வானம் பூமி அங்கிருந்து பிரிஞ்சு இங்கிருந்து பிரிஞ்சு வழங்குதா? சோ பென் எலோஹிம் வா பென் அதாம், தேவகுமாரன் மனுஷகுமாரன், தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய கர்த்தர். இப்ப வாசிங்க. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். பாத்தீங்களா? இப்ப புரியுதா? அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா, இது என்னன்னா பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர் உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஓகே, இப்ப விளங்குதா? அந்த இம்ப்ரோவைஸ்ட் ஆசீர்வாதம் புரிஞ்சுதா என்னன்ட்டு? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? ஓகே, எழும்பிடுங்க எல்லாரும். நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் நீங்க எழும்பிக் கொள்ளுங்க. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Glory to God. Shekhinah Abhashmayim. Yada Yeshua HaMashiach. Worship you. Hallelujah. Thank you, Jesus. இந்த ஆசீர்வாதத்தை முடித்த பிறகு நானே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றதை எபிரேய மொழியில் நான் சொல்லிட்டு நான் போயிடுவேன். அப்புறம் நீங்கள் தமிழில் சொல்லிக்கிறீங்க வேணா. ஓகே, அதை எபிரேய மொழியில் சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் எபிரேயத்தில் விளையாடுறேன், எனக்கே சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இப்படி செய்ய மாட்டேன். அடுத்த முறை இதை எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, அன்பானவர்களே, உண்மையாகவே ஆண்டவர் நல்லவரா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுவீங்க, இனி நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு?
நான் சந்தோஷமா இருப்பேன். இதை நினைச்சுக்கிறீங்க. நீங்க எந்தெந்த துன்பங்கள் இல்லையோ இல்லாத துன்பங்களை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாரோ அதெல்லாம் நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. வாவ், உண்மையா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், சந்தோஷமா வாழலாம். திருத்துவ தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் காட். ஓகே, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இது என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல. உண்மையாக ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே உங்களுடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நான் இதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கொஞ்ச நேரம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமா? சொல்லுவோம், ஆண்டவரே, வார்த்தை சிந்தனை நடத்தையிலே உங்களுக்கு பிரியமில்லாத எதையாவது நான் செய்திருந்தால் என்னை மன்னிங்கள் ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா, thank you Jesus. ஓரபாஷாந்தல வர வரைக்கத்திலே வர வரையாந்தலாம். அதுபோல் ஆண்டவரே, உங்களுக்கு விருப்பமான காரியங்களை நான் செய்யாதிருந்தால் எங்களை மன்னிங்கள் ஆண்டவரே. thank you Jesus. எங்களை இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்கள் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், எங்களை சுத்திகரியுங்கள். எங்களுக்கு நீங்கள் வேண்டும், நீங்கள் நல்லவர், பரிசுத்தர். கதோஷ் 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 அபா அபஹஷமாயின் ததஹபா இயாதா அபா. ஹல்லேலூயா. ஹட்டனா இயேசு ஹமஷியா பென் தாவீது பென் எலோஹிம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி சுவாமி. Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். Thank you Jesus. Yeverechecha Yahweh Elohim Elohei Israel Abba Hashemayim El Shaddai Vayishmechecha Ya'er Yahweh Yeshua HaMashiach Ben Adam wa Ben David wa Ben Elohim Panav Elecha Vichunecha Isa Yahweh Ruach HaKodesh Panav Elecha V'yesem Lecha Shalom. Amen. Amen. Baraki nafshi.